வையகம் வாழ்க வளமுடன். நெஞ்சிலே உறைந்து சொல்லிலே நிறைந்து செயலிலே மலர்ந்து கொண்டிருக்கும் நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த எடப்பாடி அறிவித்திருக்கோயிலின் 30வது ஆண்டு விழாவும் 7வது அறிவித்திருக்கோயிலின் சிறப்பான மகா உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் எடப்பாடி மன்றத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களையும் இங்கு வந்திருக்கும் இரு பால் மெய்யன்பர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். பெரும்பாலும் ஒரு விழா அப்படின்னாவே நிறைய கூட்டம் வரும். இதே ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்க, ஆன்மீக அறிமுகம் போட்டிருக்காங்க, மற்ற விழாக்கள்லாம் ஏதாவது அப்படின்னா ஒரு 2 பேர் 3 பேர் அப்படி எட்டி போகும். நல்ல தெரிந்து கொள்ளுங்கள், இந்த விழா என்பது ஏன் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா, இந்த ஆண்டு விழா அப்படின்னு கொண்டாடி இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டாடிட்டு வர்றீங்க. நீங்கள் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழாவை கொண்டாடுவது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம இப்போ போகலாம். எந்த ஒரு தலைப்புக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி குருவை பற்றி ஒரு சிறிய சிந்தனை செய்துவிட்டு உள்ள போகலாம். திருமூலருடைய ஒரு கவிதை, அழுக்கற தினம் குளித்து அழுக்கறாத மாந்தர்கள், அழுக்கு இருந்தது எவ்விடம், அழுக்கு இல்லாதது எவ்விடம், அழுக்கு இருந்த அவ்விடத்தை அழுக்கறுக்க வல்லீரேல் அழுக்கில்லாத ஜோதியை சென்று காணுமாமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. இதுல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, அழுக்கு என்பது புற அழுக்கு அல்ல. நம்ம தினந்தோறும் நல்ல சந்தன சோப்பு போட்டு கூட குளிச்சுக்கிறோம், அது வேற விஷயம். அழுக்கு இல்லாமல் குளிச்சுக்கிறோம், காலை மாலை 2 நேரம் கூட குளிக்கிறோம், 3 நேரம் குளிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த அழுக்கு எங்கே இருக்கு அப்படின்னா, நம்முடைய கருமையத்தில். நம்முடைய கருமையம் எப்படி இருக்கும், தூய்மையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணா சாமிஜியே நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, எல்லாருடைய கருமையமும் எப்படி இருக்கும் அப்படின்னா கார்பரேஷன் குப்பை தொட்டி மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். கார்பரேஷன் வீட்டு குப்பை தொட்டி கூட பரவாயில்ல, இந்த மாதிரி குப்பை தொட்டி கார்பரேஷன் குப்பை தொட்டி அளவுக்கு அழுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அழுக்கை எப்படி போக்குறது? இந்த அழுக்கு இருக்கிற இந்த கருமையத்தை அழுக்கு இல்லாத சுத்தவெளியோட கொண்டு போய் இணைக்கிறதுக்கு யார் வரணும் அப்படின்னா, அழுக்கிருந்த அவ்விடத்தை அழுக்கறுக்க வல்லீர்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, அந்த வல்லீர் தான் குருமார்கள். ஏன் குருமார்கள் தோன்றுகிறார்கள், ஏன் அவர்களுக்கு மகான்கள் என்று பேர்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ வேதாத்ரி மகரிஷியும் நம்மளை மாதிரி ஏதோ ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து 8வது மகவா பிறந்து நெசவு தொழில் செய்து பால் வியாபாரம், போஸ்ட் வியாபாரம், எவ்வளவோ போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணி நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு உழன்று வாழ்ந்து அப்படிதான் இருந்திருக்காரு. ஏன் அவரை இப்படி கொண்டாடுறோம், ஏன் நீங்க எல்லாருமே அந்த நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை உயர்த்தி நம்மளை இழுத்து கொண்டு போறவர் தான் யாருங்க, குருமார்கள். அப்ப அந்த அழுக்கிருந்து எவ்விடத்தை அழுக்கு அறுக்க வல்லீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருமார்களோட சேரும் போதுதான் அந்த அழுக்கில்லாத சுத்த வெளியை நாம் என்ன பண்ண முடியும், சென்று காண முடியும் அப்படின்னு சொல்றான். இது குருவினுடைய பெருமை. நம் குருவினுடைய அளப்பரிய பெருமையை நாம் முதலில் கொண்டாடணும். நம்ம எல்லாரும் இங்க கூடியிருவதற்கு முழு காரணம் யாருன்னா நம் குரு தான், இல்லையா? அந்த குரு அப்படிங்கிற பரம்பரையில வந்ததுனால தான் நம்ம எல்லோரும் ஒரு மனவளை குடும்பம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நம்ம எல்லோரும் வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ தலைப்புக்குள்ள போகலாம்.
அவனை மறந்தால் நீ சிறியோன். எப்படி மறக்கிறோம்? நம்ம பிறகுறோம், அப்படியே நம்ம வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம். நம்ம குழந்தையா பிறந்தோம், பிறக்கும் போதே வேரியேஷன் நிறையா. ஒரு குழந்தை நல்ல வசதி, வெல்டுடு, பிறக்கும் போதே தங்க கிண்ணத்துல பால், தங்க சங்கடையில தங்க கிண்ணத்துல சாப்பாடு, தங்க தொட்டில், அத்தை மாமா சித்தி சித்தப்பா பாட்டி தாத்தா அம்மா அப்பா, அப்படி கொண்டாட்டம். அப்படி பிறகுதா அதே ஆஸ்பத்திரியில் இன்னொரு குழந்தை அப்பா அம்மாவுக்கு தெரியாம எங்கேயோ ஓடி போய் கல்யாணம் பண்ணி, எங்கேயோ ஒரு மூலையில வாழ்ந்து, யாருமே இல்லாத, கையில காசு கூட இல்லாம ஒரு குழந்தைய பெற்று, அந்த குழந்தை அங்க இருக்கிற ஆயாதான் தூக்கி கொடுத்து வளர்த்தி, அதுக்கு பால் கூட வாங்குறதுக்கு காசு இல்லாம பக்கத்து வீட்டுக்காரன் பாலை கொடுத்து வளர்த்தி பார்க்குறோமா? இப்படியும் பிறப்பு இருக்கு. எல்லாமே பிறப்பு தான். அப்ப நம்முடைய பிறப்பை அப்படியே பார்த்தோம்னா இது மட்டுமா அப்படின்னா, படிப்பும் அப்படிதான். 40 பேர் இருக்கோம், 40 பேருக்கும் ஒரே டீச்சர் தான், எல்லாருக்கும் ஒரே போலதான் பாடம் எடுக்கிறாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் ஆவரேஜ், ஒரு சிலருக்கு ஏறதே இல்லை. எல்லாருக்கும் ஒரே டீச்சர் இல்லையா? ஒருத்தர் நல்லா படிக்கிறான், நல்ல மார்க் வாங்குறான், பெரிய வேலைக்கு போறான். ஒருத்தர் படிக்கவே இல்லை, அவனுக்கு படிப்புக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஏதோ படிச்சுட்டு இப்படி தாட்டிக்கிட்டே வர்றான், அவன் பெரிய தொழிலதிபராக இருக்கான். பார்க்குறோமா இல்லையா? அப்ப இது போல பல 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 வேரியேஷன்கள் நம்முடைய பிறப்பிலேயே இருக்கு. இந்த பிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை பற்றிக்கிட்டு வாழ்றோம். ஒரு 3 மாசம் வரைக்கும் குழந்தை யாரு தெரியும், யாருக்கு பார்க்கும்? முதல்ல அம்மாவை பற்றிக்கும்ல. ஒரு 6 மாசம் வரைக்கும் தாய் தான் அம்மாவை தான் தேடும், படுத்துக்கிட்டே தேடும். அம்மா இல்லைன்னா அழுகும். அம்மா தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு 3 வயசு வரைக்குமே அம்மாவை பிடிச்சிக்கிட்டு தான் வாழ்ந்தோம், பற்றி கொண்டு வாழ்ந்தோம். அப்புறம் ஒரு 3 வயசுக்கு மேல ஒரு 10 வயசு வரைக்கும் என்ன பண்ணோம்? அப்பாவை பிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா அப்பா தான் வெளியே கூட்டிகிட்டு போவார், அதை வாங்கி கொடுப்பாரு, இதை வாங்கி கொடுப்பாரு, அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படின்னு சொல்லி அப்பாவை பெற்றிருக்கிறோம். அம்மா வேணும், ஆனால் அப்பா வேணும். அப்போ ஒன்று அப்படி பற்றிக்கிட்டுமா? 10 வயசுக்கு மேலே போனா அப்பா அம்மாலாம் வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும். பற்றிக்கிட்டுமா? அப்போ அம்மாவை பிடிச்சோம் விட்டுட்டோம், அப்பாவை பிடிச்சோம் விட்டுட்டோம். இப்போ யாரை பிடிக்கிறோம்? நட்பு. இந்த நட்பு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வருது. ஒரு 20-25 வயசு வரைக்கும் நட்புன்னு போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் யாரை பிடிக்கிறோம்? ஒரு லவ்வரை தேடுறோம், அவங்கள பிடிச்சுக்கிறோம். அப்புறம் வாழ்க்கை முழுசும் அவதான வாழ்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அப்போ அதை பற்றி கொண்டு வாழ்கின்றோம். காலம் முழுவதும் ஒன்றை பற்றி 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 வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எது நிதர்சனம்? தாயும் தந்தையும் பிறந்துக்கிறப்ப பற்றுனோம், கடைசி வரைக்கும் அவங்களையே பற்றி கொண்டு இருக்கிறோம்னா இல்லை. நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையில தான் நிரந்தரமா இருக்கானா அதுவும் இல்லை. அப்புறம் நமக்குன்னு ஒரு குடும்பம் ஏற்பட்டு நம்ம குழந்தைங்கன்னா அதுகளை போய் தொத்திக்கிட்டு பற்றிக்கிட்டும் வாழ்றோம். அப்ப இந்த வாழ்க்கை என்பதே ஒரு பெரிய மாயை தானே. இந்த மாயையை நாம் என்ன பண்றோம்? இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இறைநிலையை, இது எல்லாமாகவும் இருப்பது யாரு அப்படின்னா அந்த இறைநிலை தான் நானாக இருக்கிறேன் என்பதை உணர தெரியாமல் ஒன்றை பற்றி பற்றி தாவி தாவி வாழ்ந்து கொண்டிருக்கேன். அப்ப இந்த இறைவனை நாம மறக்கிறச்ச அவன் நம்மளை கொஞ்சம் லைட்டா நினைக்கி வைக்கிறான். எப்படி நினைக்கி வச்சான்? கொரோனான்னு வந்துச்சா, எல்லாரும் வீட்டுக்குள்ள கிடந்தோமா, மாலுக்கு போகல, சினிமாவுக்கு போகல, துணி கடைக்கு போகல, நகை கடைக்கு போகல, ஹாஸ்பிட்டலுக்கு போகல எங்கேயும். காலையில் அந்த 7 மணிக்குள்ள எங்க போனோம்? வயிற்றுக்கு சாப்பிடணும், காய்கறி வாங்கணும், மார்க்கெட்டுக்கு போயிட்டு உள்ள வந்து அடைஞ்சுக்கிட்டோமானா
ஒரு 3 மாசம் 4 மாசம் வரைக்கும் யாரும் வேலைக்கு போகல, எதுவுமே நடக்கல. நல்லா தானே இருந்துச்சு, நல்லா தானே இருந்துச்சு. தயக்கட்டை ஆடிக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு ஜாலியாக பொண்டாட்டி பிள்ளைகளோட இருந்துக்கிட்டு நல்லா தான் இருந்தது. என்ன கஷ்டப்பட்டோம்? சாப்பாட்டு கஷ்டப்பட்டோமா? அப்போ பாருங்க, எத்தனை ப்ரெஷர் மாத்திரை, எத்தனை வயிற்று வலி மாத்திரை, வயிற்றுப்போக்கு மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை, எதுவுமே இல்லை. நல்லதான் இருந்துச்சு. ஆனா கடவுள் என்ன பண்ணா? இயற்கையை நீ மாசுபடுத்தியதன் காரணமாக நீ என்ன பண்ண? இந்த கொரோனாங்கிற கண்ணுக்கு தெரிஞ்சுதுங்க. இந்த கொரோனாங்கிற ஒரு கிருமி யார் கண்ணுக்காவது தெரியுதா? என்னன்னே புரியல. கொரோனான்னு சொன்னாங்க. அந்த கொரோனாவை பிடிச்சிக்கிட்டு பல பேர் செத்தாங்க, பல பேர் பயத்துல செத்தாங்க, பல பேர் வீட்டுக்குள்ள ஜாலியா இருந்தாங்க. உண்மைதானே? அப்ப இறைவன் என்ன பண்ணா? இயற்கையை நீ எப்ப மாசுபடுத்தினியோ அப்பயே உனக்கு என்ன பண்ணா? உனக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமியை உள்ள அனுப்பி உன்னை உள்ள உட்கார வைக்கிறேன் பாரு சொன்னானா? சொன்னான். அதே இறைவன் பெரிய ஆளு, பயங்கரமான ஒரு கெத்தா, ஒரு கம்பீரமான வாழ்க்கை, நல்ல ஒரு பதவியில் வாழ்ந்த ஒரு மனிதராக வாழ்ந்திருப்பாங்க. கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னா அவருடைய மூளை செல்கள் ஒரு செல்ல லேசாக செயல் இழக்க வச்சிருவான். ஒரு செல் அப்படி லைட்டாக செயல் இழுக்க வச்சிருவான். அப்படி செயல் இழுக்க வச்சதும் அவர் என்ன பண்ணுவார்? உன்னையும் திருப்பி திருப்பி கேட்பார். சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க சார். மறுபடியும் பார். சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேங்க சார். மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம். எப்போ சாப்பிட்டியா? யோ இன்னும் லூஸாட்ட திருப்பி திருப்பி சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்டே கிடக்குறான். போச்சா? மரியாதை போச்சா? நீ எவ்வளோ பெரிய கம்பீரமாக இருந்தாலும் இறைவன் பார்த்து ஒரு செல் அப்படி லைட்டாக செயலுக்கு வெடிச்சுட்டா என்ன வந்துடும்? ஞாபகம் மருதி வந்துடுமா? சிரிக்கணும் கொஞ்சம், எல்லாரும் உம்முன்னு பார்க்கப்படாது இல்லையா? அப்ப லைட்டா கொஞ்சம் செல்லு அழுத்தி வச்சுட்டான் அப்படின்னா நம்மளுடைய மரியாதை சுத்தமா அவுட்டு. அதே இறைவன் நீ அகங்காரம் ஆங்கார காலம் அதில் அகந்தை செய்தால் அத்தனையும் வீணாகி போய்விடாது, சாயும் காலம் வரும் வரை அத்தனையும் சத்தியமாக வினைகளாக மாறும் அப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த சாயும் காலம் அப்படின்னு வர்றச்ச அந்த அகங்காரம் அகந்தையில இருந்தோம் பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ணுவான்? லேசா ஒரு நரம்ப லைட்டா அழுத்திட்டுருவான். என்ன ஆயிடும்? வாய் கோணிக்கும், ஒரு கை கால் இழுத்துக்கும், வராது. பல பேரை பார்த்துருக்கோம், அதனால சொல்றேன். அந்த மாதிரி கோணிக்கும். கையில் இருக்கிற சாப்பாடு வாய்க்கு போறதே கஷ்டப்படுவாங்க. ஒரு பக்கம் ஒழுகும், அதை தொடச்சி விட ஒரு ஆள் போடணும். இறைவன் பார்க்குறான், நீ அகந்த செய்து இல்லை, அதையெல்லாம் என்ன பண்ண? கொஞ்சம் அடக்கி வாசி. அப்ப எப்பப்பெல்லாம் மறக்கிறோமோ அப்பப்பெல்லாம் இறைவன் என்ன பண்றான்? நினைப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கான். கணவன் மனைவியே எடுத்துக்கோங்க. கல்யாணம் ஆன புதுசுல, கல்யாணம் ஆகாத முன்னாடி இருந்து ஃபோன் தான். உன்னை பார்க்காம நான் இருக்க முடியாது, என்னை பார்க்காம நீ இருக்க முடியாது, நீ தான் உலகம், நீ தான் சூரியன், நீ தான் சந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரே குசால் தான். ஒரு 10 வருஷம் கழிச்சு போன போட்டா என்ன சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு போயிடுது. 10 வருஷத்துல வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுங்க? சலிப்பு ஏற்பட்டுருது. அதே கணவன் தானே, அதே மனைவி தானே, அந்த அன்பு எங்க போயிடுச்சு? இதையெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்க 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 நம்முடைய வாழ்க்கையே அப்படிங்கிறது எங்க சிக்கி இருக்கு அப்படின்னா ஒரு மாயை. எங்க சிக்கி இருக்குங்க? மாயைக்குள் சிக்கி கொண்டது. அப்ப இந்த மாயைன்னா என்ன? இந்த மாயைன்னு சொல்றோமே, இந்த மாயைன்னா என்ன? நல்ல கவனிச்சு பாருங்க. துரியோதனன், மகாபாரத்தை எடுத்துக்கிட்ட துரியோதனன் சாதாரண ஆள் இல்லை. ஆனா துரியோதன கூட்டம்னா கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க கெட்டவங்களாகிட்டோம். ஆனா நல்ல ஒரு அரசன், தன் மனைவியின் இடத்திலும் நாட்டு மக்களை காப்பதிலும் சரியான ஒரு
சிறந்த ஒரு வீரனாக விளங்கினார். அதே போல ஜாதி மதம் அந்த காலத்திலே பார்க்கலைங்க. கர்ணனை தனக்கு ஈக்குவலா அரசாட்சி கொடுத்தான். கர்ணனுக்கு யாருன்னே தெரியாதவன் அந்த கர்ணனுக்கு சம ஆட்சி கொடுத்தான். அவ்வளோ ஒரு சிறந்த மன்னன் ஒரே ஒரு தப்பு பண்ணான். என்னது? தான் மாமா பேச்சை கேட்டுக்கிட்டு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஆராயாம கண்ணை மூடிக்கிட்டு அவங்க கிட்டயே போயிட்டான். அப்படியே அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? வம்சமே அழிந்து விட்டது. அதைத்தான் கண்ணதாசன் சொன்னான். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்னு தெய்வத்தின் சாட்சியம்மா. இது தெய்வத்தின் சாட்சியம்மா. ஒன்று மனசாட்சி இருக்கணும், இன்னொன்று யாருக்கு சாட்சியா இருக்கணும்? தெய்வம் சாட்சியாக இருக்கணும். ஆனா இந்த ரெண்டையுமே மறந்து போயிட்டா, அப்படி யார் மனசாட்சிக்கும் தெய்வத்தின் சாட்சிக்கும் பயப்படுறாங்களோ அவங்க நல்லவர்கள். கேட்டவங்க யாரு? ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. அதுதான் அடுத்த வருதான். மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. மனுஷனா பிறந்தா என்ன வருது? மாயை என்ற ஒரு மயக்கத்தில் சிக்கிக் கொள்கிறான். அப்ப கெட்டவங்கள எப்படி இருப்பான்? நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம அப்படின்னா, ஒன்று மனசாட்சிக்கு பயப்படுறவனா இருக்கணும், இன்னொன்று தெய்வத்தின் சாட்சிக்கு பயப்படுறவனா இருக்கணும். இப்ப கெட்டவனா யாரு? என்ன தப்பு செஞ்சாலும் அழுவ மாட்டான், அப்படி கல்லு மாதிரி நிற்பான். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை. எதை சொன்னாலும் எப்படி இருப்பான்? அப்படிதான், அப்படிதான் இருப்பேன், அவ்வளோதான், நீ என்ன வேணா சொல்லிட்டு போ அப்படின்னு ஒரு கல்லஞ்சக்காரராக இருப்பாங்க. அப்போ இந்த மனித வாழ்க்கையில இந்த மாயை அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம மகிழ்ச்சி அவங்க தெளிவா சொல்லிட்டாரு. இது ஒரு நிகழ்ச்சி. என்ன சொல்லிட்டாரு மகிழ்ச்சி? மாயை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை ஏத்துக்க முடியுதா? ஏத்துக்க முடியல இல்ல. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த மனசு மனசு மனசுன்னு மனசை ஒன்றை வச்சுக்கிட்டு படாதபாடுபடுத்திட்டு இருக்கோம். இந்த மனசு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்லைங்கிறது மனவளக்கலையில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம கிட்ட இருக்கப்பா மனசு உறுப்பா இல்லை. மனம் என்பது நம்மிடம் உறுப்பாக இல்லை அப்படிங்கிறது மனவளக்கலை அன்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அப்ப இந்த மனசுங்கிறது யாரு அப்படின்னா, நம்ம உடம்புல ஜீவகாந்தம் உடம்பு முழுசும் சுத்திக்கிட்டே இருக்கா. அப்ப அதே ஜீவகாந்தம் மூளை செல்கள் வழியாக செல்லும் போது அதுவே மனமாக மாறுகிறது. சாமிஜி தெளிவா ரொம்ப கிளியரா கொடுத்துட்டார். ஜீவகாந்தம் மூளை செல்கள் வழியாக செல்லும் போது அதுவே மனமாக மாறுகிறதுன்னு தெளிவா சொல்லிட்டார். ஆனா இந்த மனம் என்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மாயையில் போய் சிக்கிக்குது. இந்த மாயையில் சிக்கிக்கிட்டவங்களை யார் யாரு அப்படின்னா, துரியோதனை சொன்னா, துரியோதனனுக்கு எதிரில் இருப்பவன் கிருஷ்ணன் நம்ம இடத்துல போரிடுகிறாங்கிறது தெரியாமையா இருக்கும். நல்லா கவனிங்க. எதிரில் 5 பேர் தான் பஞ்சபாண்டவர்கள். அவங்களுக்கு பக்க பலமா இருக்கிறதே யாரு? கடவுளே பலமா இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். இவன் 100,000 படை வச்சிருந்து 100 பேர் அண்ணன் தம்பி இருந்து எல்லா பலமும் இருந்து சகுனி கூட ஜெயிஞ்ச போட்டுக்கிட்டு கூடையே இருந்து குழி பறிச்சுக்கிட்டு எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படின்னாலும் எதிரில் இருப்பவன் கிருஷ்ணன் என்று தெரிந்தும் மாயையில் என்ன பண்ணிக்கிறான்? தவறு செய்கிறான். இதே போலதான் ராவணனும் அப்படிதான். ராவணன் மிகச்சிறந்த அரசன். இலங்கையில் அவனுக்கு கோயிலே இருக்குது. ஈஸ்வரனுக்கு நிகரானவன். ஈஸ்வர பட்டம் என்பதே 5 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு?
விக்னேஸ்வரன், நந்தீஸ்வரன், வெங்கடேஸ்வரன், சனீஸ்வரன், அதுக்கப்புறம் யாரு? ராவணேஸ்வரன். அப்புறம் அப்ப ஈஸ்வரனே மனமுவந்து கொடுக்கப்பட்டது யாருக்கு? ராவணனுக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது. அவ்வளவு ஒரு பக்தி ஈஸ்வரன் மேல, அவ்வளவு ஒரு பக்தியாக கடவுள் மேல இருந்தவர். சிறந்த ஒரு நல்லாட்சி, நல்ல மனைவியை நல்ல பாதுகாத்து குடும்பத்தையும் அரசாட்சியும் மக்களையும் காத்த ஒரு மனிதன், இசையில் வல்லவராக இருந்தவன் என்ன மாயில் சிக்கினான்? மாற்றான் மனைவியை தொடுதல். அங்க என்ன நடக்குது? கிருஷ்ணன் அப்படிங்கிறவன் இறைவன், ராமன் தான் இறைவனாக இருக்கிறான்ங்கிறத தெரிஞ்சும் கூட அவனுக்கு என்ன மறைக்கப்பட்டது? அந்த மாயை மறைந்து விட்டது. இது போல நாமளும் எங்கெல்லாம் போய் மறைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா? எப்படியெல்லாம் போய் மறைஞ்சுக்கிட்டோம்? ஆசை. முதல்ல எண்ணத்துல தான் போய் சிக்கிறோம். இதே மாயையை நாராயணன் நாரதர் கிட்ட கேட்கிற, நாராயணன் நாரதர் பேசிக்கிறாங்களாமா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நாரதருக்கு ரொம்ப ஒரு புரியாத புதிரா இருந்துச்சான். சுவாமி, நீங்க இந்த மாயைன்னு சொல்றீங்களே, இந்த மாயை அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் துரியோதனன் இவங்களெல்லாம் பார்த்தேன், ஆனா இதுக்கான சரியான விளக்கமே தெரியலையே அப்படின்னு சொன்னப்ப நாராயணன் பதிலே பேசாம அப்படியே கொஞ்சம் கூட்டிகிட்டே போறாராம் காட்டுக்குள்ள. கூட்டிகிட்டு போனா அங்க போனதும் நாராயணனுக்கு கொஞ்சம் தாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சான். உடனே நாரதர்கிட்ட, எனக்கு கொஞ்சம் தாக எடுக்குது, தண்ணி வேணும், கொஞ்சம் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே நாரதர், சுவாமி ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போறாரு. ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையை கதவை தட்டி கேட்கிறாரு, ஒரு தண்ணி கிடைக்குமான்னு கேட்டதும் அப்படியே ஒரு பெண், அழகுன்னா அழகு, அப்படி ஒரு தேவதை போல இருக்கிறான். அவ்வளவு அழகான பெண் என்ன வேணும் அப்படின்னு கேட்டு தண்ணி கொண்டு கொடுக்கும்போது நாரதனுடைய மனம் மாறிவிட்டது. மாயை எப்படின்னு பாருங்க. நாரதனுடைய மனம் அப்படியே மாறிடுச்சு. ஆஹா, இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை நான் இதுவரை பார்த்ததே இல்லையே, என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா அப்படின்னு கேட்கிறான். யாரு? நாரத மகரிஷி கேட்கிறாரு. உடனே அந்த பெண் என்கிட்ட கேட்க கூடாது, என் அப்பாட்ட கேளு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா கிட்ட போய் கேட்கிறாரு. அப்பா ஆஹா, உன்னை எனக்கும் பிடிச்சுதான் இருக்கு, பரவாயில்ல, எனக்கு ஒரே பொண்ணு தான், என்கிட்ட இருக்கிற வயல் தோட்டம் துறவு, என்கிட்ட இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி சொத்து பத்து எல்லாம் என் பிள்ளைக்கு தான், எல்லாத்தையும் உங்க மேலே எழுதி வச்சிடுறேன், இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க, இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே நாரதனும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. 4 குழந்தைங்களும் பிறந்துருச்சு. நாரத மகரிஷி 4 குழந்தை, கதை தான், 4 குழந்தைங்களும் பிறந்தாச்சு. அப்போ பார்த்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்து ஊருக்குள்ள ஒரு அறிவிப்பு, இப்போ கொரோனா மாதிரி அப்போ ஏதோ ஒரு நோய், ரொம்ப ஒரு கொடிய ஒரு நோய் வருது, இந்த கிராமத்தை விட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அந்த ஊரை விட்டு எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. நாரத மகரிஷி 4 குழந்தைங்க, 2 எடுத்து தலை மேல வச்சுக்கிட்டாரு, 2 எடுத்து ஒன்னு தோல் மேல உட்கார வச்சுட்டாரு. தலை மேல தோல் மேல 2, தலை மேல 1. ஒரு குழந்தைய மார்போட கட்டி ஒரு கையில பிடிச்சிட்டு தன்னுடைய மனைவியும் பிடிச்சிக்கிட்டு இந்த ஆத்தக்கடுத்து அக்கறைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகரிஷி என்ன பண்ணாரு, பிடிச்சுக்கிட்டு போறாரு. அப்படி போக போக அந்த தண்ணியினுடைய அளவு அதிகமாகிட்டே போகும், பயங்கரமா அதிகமாகிட்டே போகுது. என்னடா அது இவ்வளவு அதிகமாகிட்டே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு தடுமாற்றம் வருது. ரொம்ப பயங்கரமான தண்ணி தலைமையில இருந்த குழந்தை தான் கண்ணு முன்னாடியே போகுது, அடிச்சுக்கிட்டு போகுது. அப்படியே கதறாரு. கதற தண்ணியோட பேலன்ஸ் வாங்க முடியல. தோள்பட்டியில இருந்த 2 குழந்தையும் போயிடுச்சு, கையில இருந்த குழந்தையும் போயிடுச்சு.
ஐயோ கண்ணு முன்னாடி 4 குழந்தைகளும் போயிடுச்சே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லும்போது கட்டிய மனைவியும் போயாச்சு. ஓன்னு கதறி அழுத்து கரையை கடந்து வந்து நிக்கிறாரு. நாராயணன் கேட்கிறார், தண்ணி கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே நாரதரை கொஞ்சம் அப்படியே சிலுத்து பார்க்குறாரு. இது எல்லாம் கனவு. வாழ்க்கையும் அதுபோல்தான். வாழ்க்கையும் அதுபோல ஒரு கனவு தான். நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம குழந்தையா இருந்தப்ப எப்படி இருந்தோம்? ஒரு 10 வயசுல எவ்வளவு அழகா இருந்தோம். ஒரு 16 வயசுல எப்படி இருந்திருப்போம்? ஒரு 35 45 எப்படி இருப்போம்? இப்போ 65 எப்படி இருக்கும்? அப்படியே யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு மாயை தான். இந்த மாயை என்ற வலையில சிக்கி கொள்ளாம நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதுல போய் சிக்கி கொள்ளக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நிறைவாகவும் முழு மனதோடும் அந்த இறை சிந்தனையோடு வாழணும். எப்ப அந்த இறை சிந்தனையோடு இறைவனே எல்லாமாகவும் இருக்கிறான் என்ற உணர்வோடு யாரொருவர் வாழ்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கை தான் எப்படிப்பட்ட வாழ்க்கை? முழுமையான வாழ்க்கை, முழுமை பேரு. அதைத்தான் சாமிஜி நமக்கு தெளிவா சொல்றார். யாரொருவர் தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து வாழ்நாளிலே முழுமை பேறு பெறுகிற வேண்டும், அதாவது தன்னுடைய வாழ்க்கையை முழுமை பேரான வாழ்க்கையாக மாறிக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த முழுமை பேரான வாழ்க்கைக்கு தன்னுடைய மனதை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஒரு நொடிக்கு 74,000 எண்ணங்கள் போய்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றாங்க. எத்தனை எண்ணங்கள்? இப்ப அரை மணி நேரம் 10 நிமிஷம் தவம் பண்ணோம், எவ்வளோ போயிட்டு. ஆனா இது எல்லாம் நினைச்சு பாருங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மனமானது தடுமாற்றமும் தடமாற்றமுமாக இருந்து கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், நாம் வாங்கி வந்த கர்மா வினை. நம்முடைய பிறவியில அதைத்தான் அழகா சொல்லுவாங்க, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம். நீ போன பிறவியில என்ன செயல் செய்தாயோ அதற்கான புண்ணியமாகவோ பாவமாகவோ இந்த காலத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறது தான் தெளிவாக முதல்ல ஜாதகம் எடுத்ததேன். முதல் பக்கத்துல நீங்க போய் உங்க புக்ல போய் பாருங்க, ஜாதக நோட்ல ஃபர்ஸ்ட் அந்த வரி தான் எழுதியிருப்பான். அப்ப நாம இப்ப வாழுகின்ற வாழ்க்கைய எப்படிப்பட்ட வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏற்கனவே செய்த செயலின் விளைவாக நமக்கு இந்த வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதை நான் என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளுதல் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். இந்த மனசு கண்ணுக்கு தெரியாதுன்னு பார்த்தோம். இந்த கண்ணுக்கு தெரியாத மனசுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத எண்ணங்கள் நிறைய போய்கிட்டே இருக்கு. ஆனா இந்த உடம்பு இந்த மனசும் என்ன பண்ணுது? இந்த மனசு இந்த உடம்ப ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கும். கையிலையோ இல்லை காலையோ ஒரு சின்ன ஒரு ஊசி ஏறிடுச்சு இல்லை முள்ளு குத்திடுச்சு அப்படின்னா இந்த மனசு என்ன பண்ணும்? அதை எடுக்கிற வரைக்கும் அது மேலேயே கண்ணாரு இப்படி 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 ஊசி போட்டு நோண்ட பிடிக்க இப்படி இப்படி அதை எடுக்கிற வரைக்கும் இந்த மனசு என்ன பண்ணாது? நிம்மதியாகவே இருக்காது. எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதை நோண்டிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா கையை போட்டு நிறவிக்கிட்டே இருக்கும். அப்ப அதை எடுத்தோடனே இந்த மனசு என்ன ஆயிடும்? ரிலாக்ஸ் ஆயிடும். அப்படி இந்த உடம்பு இந்த மனசு பக்குவமா பார்த்துக்குது. ஆனா நாம என்ன பண்றோம்? இந்த மனசு பக்குவமா பார்த்துக்கிறோன்னா கிடையாது. யாரோ உள்ள வர, யாரோ வெளியே போற, எதோ வருது, எதோ போகுது. எதுவுமே நிலையானதாக ஒரு வைராக்கியமானதாக இல்லை. எதுவுமே வைராக்கியமாகவும் நிலையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும். மகரிஷி அவர்கள் அழகா சொல்லுவாரு,
யாரொருவர் எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தெளிவாக வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களே ஆராய்ச்சியிலையும் வச்சுக்கணும், மனசு தெளிவா வச்சுக்கணும். அவர் தான் யாருங்கிறாரு? ஞானி. எப்பயுமே விழிப்புணர்வா ஒவ்வொரு நொடி பொழுதும் எவர் ஒருவர் மனதை எண்ணத்தை ஆராய்ச்சின்னு விழிப்புணர்வோடும் வைத்துக் கொள்கிறாரோ அவர்களே ஞானின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம தவம் முடியறதுக்குள்ள ஒரு நாளைக்கு தினமும் காலை மாலை 2 வேளை தவத்துல உட்காடுறோம். இந்த தவத்துல உட்காரும் போது ஒரு எண்ணம் ஒரு நிலையாக இருக்கா செக் பண்ணி பாரு. யாருமே இப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம்? இந்த மனசுக்கு ஒரு வில் பவர் என்ன பண்ணல, கொடுக்கல. சாமிஜி தெளிவா சொல்லிட்டாரு, சொல்லால் மட்டும் நம்பாது, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நான் சொல்றேன்னு உட்காராத, நீ உன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்து. ஆனா நாம என்ன பண்றோம்? யாராவது நம்ம கூட இருக்கிறவங்க பேராசிரியர்களே யாராவது நல்ல ஒரு தவம் வச்சு எனக்கு இப்படி கிடைச்சது அப்படிதான், இவ்வளவுக்கெல்லாம் கிடைச்சிட்டான், இவ்வளவுக்கெல்லாம் இப்படி ஒரு இது கிடைச்சிருக்கா, நமக்கு ஒண்ணும் கிடைக்கலையே அப்படின்னு தான் நினைப்போம். அப்ப நம்முடைய எண்ணத்தை முதல்ல என்ன பண்ணணும்? ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்துக் கொள்வதற்கான பழக்கத்தை முதலில் ஏற்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். அப்பதான் அந்த மாயையில போய் என்ன பண்ண மாட்டோம்? சிக்கிக்கொள்ள மாட்டோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சிக்கிக்குவோம். அதே போல ஆசை இல்லாமல் வாழவே முடியாது. வாழணும்னு ஆசை இருந்தா தான் வாழவே முடியும், இல்லைங்களா? அப்ப ஆசை என்பது தேவை. அது சாமிஜி என்ன சொல்லிட்டாரு? அளவு முறையோடு வாழணும்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த அளவு முறை அப்படிங்கிறது இருக்கா நம்ம கிட்ட? இல்ல. நம்மளே என்ன பண்ணிக்குவோம்? நாமளே என்ன பண்ணிக்கிறோம்? தாழ்த்தி பேசிக்குவோம். எனக்கெல்லாம் ஒரு யோகம் இல்லை, நான் பிறந்ததே வேஸ்ட், நான்லாம் இந்த பூமிக்கு பாரமா பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு யோகமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை பற்றிக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி சொல்லாதீங்க. நானுன்னு பார்த்து ஒரு பந்தியில் போய் உட்கார போனோன்னா எனக்கு வைக்கிற லட்டு மட்டும் சின்னதாக தான் இருக்கும். பக்கத்து ஊருக்கு பெரிய லட்டை வைப்பான், எனக்கு மட்டும் சின்னதாக வைப்பான். எனக்கு யோகமே இல்லைப்பா. எங்கே போனாலும் இப்போ எனக்கு போனால் சீட்டு கிடைக்காது, அங்கே போனால் அது இருக்காது அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? தாழ்த்திக்கிறோம். ஒரு சிலர் கெத்தா, நான் எங்கே போனாலும் எனக்கு ராஜ மரியாதை தான், போனாவே அப்படி எப்படி இருக்கும்? பெரிய லட்டை வைப்பான். என்னை பார்த்தாவே அப்படி பெரிய லட்டை தான் வைப்பாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த எண்ணத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல ஒன்றா உயர்த்திக்கிறோம், இல்லைன்னா தாழ்த்திக்கிறோம். இந்த உயர்த்துதலும் தாழ்த்துதலும் வேண்டாம். எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? சரிவு நிலையா, சமநிலையாக. எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்? சமநிலையா இருக்கணும். நம்ம வீட்லயே நம்ம குழந்தையே இருக்கட்டும், நம்ம குழந்தைய ஓடி போய் எங்கேயாவது இடிச்சிருச்சு அப்படின்னா பதறுவோம், ஐயோ அப்படின்னு. இடிச்சிட்டியா, விழுந்துட்டியா, என்னாச்சு, ஏதோ மண்டையில இது அடிபட்டுச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு தோணாது. ஓங்கி போய் இந்த அடிப்பட்ட குழந்தை டொப்பு 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 டொப்புன்னு சாத்தி சொன்னா கேட்கிறேன்னு அடிப்போம். இதுக்கு பேர் சமநிலை அல்ல, உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அப்ப இந்த நிலையிலிருந்து நம்ம விலகணும் அப்படின்னா நமக்கு இதுக்கு என்ன வேணுங்க? பயிற்சி வேண்டும். பயிற்சியோடு சேர்ந்து முயற்சியும் வேண்டும். இந்த ஆசை அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இந்த ஆசைய நம்ம என்ன பண்றோம்? பல விஷயங்களிலே தவறாகவே புரிந்து கொள்கின்றோம். அதுதான் மாயை. என்னால ஒரு சின்ன விஷயங்களுக்கு கூட என்னால் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. தவத்திலையும் சரி, தவத்தில் அவங்க 2 மணி நேரம் உட்காந்துருக்காங்கன்னா என்னால் 1 மணி நேரமாவது உட்காந்துருக்க முடியுமான்னு பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறீங்க, தவறு இல்லை. உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய வாய்ப்பு, உங்களுடைய மனநிலை எல்லாத்தையும் பொறுத்து தான் தவம் அமையுமா வெளிய. அவங்க 2 மணி நேரம் உட்காந்தா நான் 1 மணி நேரம் உட்காடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் 1 மணி நேரம் சுத்தம் இன்னொருத்தர் 1/2 மணி நேரம் அப்படிலாம் இல்லை. தவம் என்பது மகரிஷி சொல்றாரு, நீங்க சாம்பார் வைக்கும்போது உப்பு எடுத்து போடுறீங்க பாத்தீங்களா, அந்த உப்பு எடுத்து போடுறதே ஒரு தவம் தானே. கொஞ்சம் கூட போயிட்டா இல்ல கொஞ்சம் கம்மியா போயிட்டா நல்லா இருக்காது. அப்ப அந்த சரி பங்கான நிலைக்கு போகணும் அப்படின்னா இந்த மனசை எப்பயுமே எப்படி வச்சிருக்கணும்?
தெளிவாக வைத்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு ஈக்கதை சொன்னா அந்த மாயைக்கு புரியும். ஒரு அம்மாயி குட்டி கிட்ட சொல்லிச்சாமா, நீ எங்க வேணாலும் சுத்து, இந்த கேக்கெல்லாம் வைக்கிறாங்க, இந்த ஜிகினா பேப்பர், வெள்ளை கலர் பேப்பர், இந்த படபடபடான்னு இருக்கும்ல, அந்த வெள்ளை பேப்பரு, அதில் தானே அந்த க்ரீம் எல்லாம் போய் ஒட்டிக்கும். அந்த பேப்பரில் தான் இப்போ கேக்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த ஜிகு ஜிகின்னு இருக்குது பார்த்தியா, அந்த வெள்ளை கலர் ஜிகு ஜிகுங்கிற பேப்பரில் போய் உட்காராத. ஏன்னா உங்கள் அப்பா இதில் உட்காந்து தான் இறந்துட்டாரு. அதனால் நீ அந்த பேப்பரில் மட்டும் உட்கார வேண்டான்னு தன்னுடைய குட்டி கிட்ட பெரிய அம்மாயி சொல்லிச்சான். அதனால் அந்த குட்டி அந்த பேப்பர் பக்கமே போகாமே இருந்துச்சான். ஒரு நாள் அந்த அம்மாயி இறந்து போயிடுச்சு. இப்போ அந்த குட்டிக்கு மற்ற ஈக்கள் எல்லாம் அந்த பேப்பர் மேலே உட்காந்து அழகாக ரவுண்ட் அடிக்கும் போகும், ரவுண்ட் அடிக்கும் போகும் இருக்கிறத பார்த்து பார்த்து இந்த ஈக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. நாமளும் இது மேலேயே போய் உக்காந்தா என்ன, அவங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு மேட்டு போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமான்னு போயிட்டே இருக்கு. அப்போ சரி போய் லேசாக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சரி லைட்டாக போய் உட்காந்து பார்க்குது. அந்த பேப்பர் ஒன்றுமே பண்ணலை. அது பேசாமல் தான் இருக்குது. அந்த பேப்பர் ஏதாவது பணமாக போகுது, ஒன்றும் பண்ணலை. அப்புறம் மறுபடியும் போய் 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 பார்க்குது, நல்லா இருக்குது, சூப்பரான க்ரீம் எல்லாம் இருக்குது. போய் உட்காந்து சூப்பராக சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட மயத்தில் அப்படியே தூங்கிடுச்சு. யாரு? அந்த ஈ தூங்கிடுச்சு. பேப்பர்காரன் என்ன பண்ணான், எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு போய் குப்பை பையில் போட்டான். இது கண்ணு விழிச்சு பார்க்கும்போது குப்பை தொட்டியில் இருக்கு. என்னது இங்கே இருக்கும் அப்படின்னு நினச்சிப்போ நம்மளை சுருட்டி போட்டான் போல இருக்கு அப்படின்னு சுருட்டி கொண்டு பறக்கலான்னு பார்த்தா அந்த ரெக்கை அவன் சுருட்டினதுல எல்லாம் ஆயிடுச்சு. அந்த ரெக்கை அந்த கிரீமில் போய் அப்பிக்கிச்சு. இப்போ இழுத்தம் அப்படின்னா என்ன ஆகும், ரெக்கை பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த ரெக்கை பிச்சுட்டு போட அதனால் என்ன பண்ண முடியாது, வெளியே பறக்க முடியாது. என்ன ஆயிடுவோம், செத்து தான் போகணும். இது ஈயோட கதை, விட்டுருங்க. இப்போ நம்ம கதைக்கு வரும். நம்ம வாழ்க்கையில் நாம் எத்தனை விதங்களில் போய் இந்த மாயையில் சிக்கிக்கிறோம். பெரும்பாலும் சுகர் பேஷண்ட் எல்லாமே சாப்பிடக்கூடாது சுகர்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்யாண வீட்டுக்கு போனால் ஒரு 3 விதமான ஸ்வீட் வச்சா ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு சாப்பிட்றோமா இல்லையா? 300 ரூபாய் இலை நமக்காக பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுருக்கோம். விட்டுதெல்லாம் உள்ளே போட்டுக்கணும். அங்கே பஃபே சிஸ்டம்ங்கிறது உங்களுக்கு தேவையானது சாப்பிட்றதுக்காக. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், வச்சதெல்லாம் நமக்கு தான். டீயும் குடி, கொஞ்ச நேரம் கழிச்சு பாதாம் பாலையும் குடி, கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ்கிரீமையும் சாப்பிடு, கொஞ்ச நேரம் கழிச்சு பழத்தையும் வாங்கி சாப்பிடு, என்னென்ன தோசை அத்தனையும் சாப்பிடு. மாயை, ஆசை. அப்போ அடுத்த நாள் என்ன ஆகும், டிசென்ட்ரி, வயிறு சரி இருக்காது, புளிச்சப்போ வரும், உடம்பு கெட்டு போகும். பரவாயில்ல, அதுக்கு ஒரு 2 மாத்திரை போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அவனை மறந்து விடுகிறோம். இப்படி மறந்து 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 போவதால் தான் நம்ம வாழ்க்கையில் எதையுமே என்ன பண்ண முடியல, நிதர்சனமாக எதையும் செய்ய முடிவதில்லை. இறைவனுடைய ஒவ்வொரு செயலும் சரியான நீதியாக விளங்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு தெளிவு நம்மள் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். இறைவனுடைய ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கணுங்க, சரியான நீதியாக இருக்கிறது. அப்துல் கலாமனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்ப்போம். அப்துல் கலாம் அவர்கள் இன்றளவும் மாணவர்களுடைய தன்னம்பிக்கையாளராக, சிறந்த ஒரு பண்பாளராக நம் மனதிலே நீங்காத இடம் பெற்ற ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. அவர் ஜனாதிபதி ஆகாததற்கு முன்னாடி நடந்த விஷயம் இந்த விஷயம்.
அவர் பைலட்டாக ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இமயமலை சாரலிலே டேராடூன் என்ற ஒரு ஊரிலே தங்கி அந்த பைலட்டான அந்த படிப்பிற்காக படிப்பு செய்தார். அவர் பெரிய வசதியெல்லாம் கிடையாதுங்க, சாதாரண ஏழை. தன்னுடைய அக்காளினுடைய நகையை வாங்கி விற்று அந்த காசில் தான் படித்தார். சம்பாரித்து நம்ம அக்காவுக்கு நகை வாங்கி போட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் அந்த செயலை செய்து படிக்க ஆரம்பித்தார். நல்லா தான் படித்தார். அந்த படிப்பில் 12 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. 13ஆவதா இவர் நிற்கிறாரு. யூ ஆர் நாட் செலக்டட், யூ அன்ஃபிட், நீ இந்த பைலட்டுக்கு லாக்கி இல்லை என்று ரிஜெக்ட் செய்யப்பட்டுட்டார். எப்படி இருக்கும் மனசு? அப்படியே மனசு ரொம்ப பேதலிச்சு போயிடுச்சு. அப்படியே கல்லூரியிலிருந்து வெளியே வந்து அந்த இமயமலை சாரலில் அப்படியே நடக்கிறாராம். உச்சிக்கு போயிட்டாராம், இமயமலை உச்சிக்கு. அப்படியே நடந்து போகும்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சான். அதில் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. அதில் அவர் எழுதியிருக்கிறாரு, தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற எண்ணம் கூட எனக்கு வந்தது அப்படின்னு எழுதியிருக்கிறார். அப்படியே மேலே போறாரு. மேலிருந்து அப்படியே கீழே பார்க்குறாரு. சின்மயானந்தா சுவாமிகளுடைய மடம் அங்கே இருக்கு. அங்கே போனோம், போய் ஒரு 10 நாள் தங்கி இருந்தோம். அந்த மடத்துக்கு அப்படியே அந்த இறங்கி அப்படியே இந்த மடத்துக்குள்ள அப்படியே அந்த சோர்வோட போறாரு. இவருக்காகவே காத்திருந்தது போல அந்த சின்மயானந்தா சுவாமிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார். உட்கார்ந்திருந்து அப்படியே பார்க்குறாரு, வாக்குழந்தாய், ஏன் முகத்தில் இவ்வளவு வாட்டம்? கடவுளினுடைய ஒவ்வொரு செயலும் உன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக இருக்குமே வழிய உன்னை எப்பொழுதும் இறைவன் என்ன பண்ண மாட்டாரு? தன்னம்பிக்கை இழப்பது மாதிரி வைக்க மாட்டார். உன்னுடைய தன்னம்பிக்கையை விடாது முயற்சி செய்து அடுத்த வழிக்கு போன்னு சொல்லிட்டார். அப்படியே அவர் கேட்டுக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நடந்தது நமக்கு தெரியும். அதுக்கப்புறமாக என்ன பண்ணாரு? முப்படைகளின் தளபதியாக, ஜனாதிபதியாக, அந்த 3 படைகளை சல்யூட் அடிக்கிற அளவுக்கு தன்னுடைய வளர்ச்சியை வளர்த்து கொண்டு இந்த உலகமே அவருக்காக என்ன பண்ணுச்சுங்க? கண்ணீர் விட்டு அழுதது. யாராவது இந்த கதவை சாத்துங்க, இந்த க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லலை. அவர்களாகவே கடையை சாத்திட்டு வீட்டில் உட்காந்து எல்லாரும் டிவி முன்னாடி அந்த ஜீவனை பார்த்து அழுது எல்லாரும் மரியாதை செலுத்தி இன்றளவும் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான மனிதராக அப்துல் கலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது எதற்காக சொல்றேன் அப்படின்னா, அவருடைய தன்னம்பிக்கை. அவர் அந்த மாயையில் ஒரு நிமிஷம் அந்த மாயையில் சிக்கிருந்து அந்த மாயிலிருந்து விழுந்திருப்பார் இல்லையா? அப்ப அந்த மாயையிலிருந்து என்ன பண்ணிட்டாரு? டக்குன்னு விலகிட்டார். அதை தான் நம்ம சாமிஜி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எப்பயுமே இந்த மாயையில போய் என்ன பண்ணிக்காதீங்க, சிக்கிக்காதீங்க. எல்லா வாழ்க்கையில எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும். கணவன், மனைவி, குழந்தை, எல்லா விஷயங்களுமே, இறப்பு, பிறப்பு, ரகசியம் எல்லாமே என்னவா எடுத்துக்கணும்? ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஆதிசங்கர் தான் சொல்வார் அழகா, மறுபடி ஜனனம், மறுபடி மரணம், மறுபடி பிறந்தும் ஏன் இந்த மயக்கம், மாற்ற முடியாமல் மாட்டிக்கொண்டோம், மாயவா என்னை காத்தருள்வாயே. 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆதிசங்கரர் சொல்றாரு, மறுபடியும் பிறக்கிறேன், மறுபடியும் சாகிறேன், மறுபடியும் பிறக்கிறேன், மறுபடியும் சாகிறேன். ஏன் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் 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 ஏன் பிறப்பு? என்னுடைய கருமையத்தை நான் என்ன பண்ணிக்கல? தூய்மையா படுத்திக்கல. மீண்டும் மீண்டும் பிறக்கிறேன். மனிதரிலே கல்லுண்டு மரமும் உண்டு, மனிதரிலே பறவை உண்டு விலங்குண்டு, மனிதரிலே நீர் வாழ் விலங்கினமும் உண்டு, மனிதரிலே மனிதரும் உண்டு, மனிதரும் தேவராய் வருவதுண்டு, மனிதரிலே பிறப்பு அறுக்க வருவதே முழுமைன்ட்டார். மனுஷங்களை எத்தனை தான் சொல்லிட்டாரு? மனுஷங்களை கல்லு மாதிரி. மனுஷனாயா நீ? கல்லு மாதிரி ஏதாவது கண்டுக்கிறியா நீ? பேசுறமா? விலங்கு புத்தி.
யார் எப்படி மாறுவாங்கன்னு உள்ளுக்குள்ள என்ன மனிதன் போதி மிருகன் போதி கலந்து செய்த கலவை நாம். என்கிட்ட எப்ப மிருக குணம் வரும், எப்ப இந்த மனுஷ குணம் வரும் தெரியல. எப்ப வேணாலும் நான் மனுஷனா இருப்பேன், எப்ப வேணாலும் நான் விலங்குங்க மாறுவேன். அப்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் நமக்குள்ளாக மனிதர்கிடத்துல இருக்குது. இதே போல மனிதர நீர்வாழ் விலங்கினமும் உண்டு. கழுவுற மீன்ல நழுவுற மீன், போற போக்குல தட்டிட்டு போறவங்களும் இருக்காங்க. மனிதரிலே மனிதரும் உண்டு. மனுஷனா இருக்கணும் இருக்கும், நல்ல மனம், ஒரு பிரச்சனை அவன் உண்டு, அவன் வேலையுண்டு, அவன் கடமைகளை சரியாக செய்து கொண்டிருக்கிற மனுஷனும் உண்டு. மனிதரிலே தேவரும் உண்டு, தெய்வமாக வாழ்ந்தவர்களும் உண்டு. இப்படியெல்லாம் வாழ்வதை விட வாழ்க்கையில எதை அறுக்கணுங்கிறாரு, இந்த பிறப்பை முதல்ல அறுக்கணும். மறுபடியும் பிறந்த எல்கேஜில இருந்து மறுபடியும் படிச்சு காலேஜ் படிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பத்தி இந்த வாழ்க்கையே இருக்கக்கூடாது. அப்ப பிறப்பு அறுக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், அவனை மறக்க கூடாது. என்ன பண்ணணும், எப்பயும் யார் சிந்தனையோட இருக்கணும், இறை சிந்தனையோட இருக்கணும். அந்த இறை சிந்தனையோடு ஒவ்வொருவரும் வாழும் போதுதான் வாழ்க்கை எப்படி இருக்கும், நிதர்சனமான வாழ்க்கையாக இருக்கும். அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்துல் கலாம் தன்னுடைய தன்னம்பிக்கையினால அந்த மாயையில் சிக்கிக்கொள்ளாம வெளியே வந்துட்டார். அதே போல அருணகிரிநாதர், இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இவங்க எல்லாம் எப்படி மீண்டு வந்திருக்காங்க, நாம போய் எப்படி சிக்கிக்கொள்ள கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த மாயையில் நம்ம எப்படி எல்லாம் சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்றேன். அருணகிரிநாதருடைய வரலாறு உங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா கிடையாதுல்ல, ஒரு கெட்ட பையன் இல்ல. அவர் ஒரு பெண் பித்தன், அவ்வளோ ஒரு கெட்ட பையனா இருந்தாரு. அவருக்கே முருகர் அருள் கொடுத்துருக்கிறாரா, நாமளாம் நல்லவங்க தானே, நமக்கு கொடுப்பாங்க இல்ல. அப்ப அவ்வளோ ஒரு பெண் பித்தராக இருந்த அருணகிரிநாதரன் தன்னுடைய வாழ்நாளில் முழுவதும் தவறே தான் செஞ்சிட்டு இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், நாமெல்லாம் எவ்வளோ நல்லவங்க, எப்படி மாற முடியும் அப்படிங்கிறத. அவர் என்ன பண்ணாரு, அவ்வளவு குஷ்டநோய் அதாவது நோய்கள் எல்லாம் தொழுது விட்டு போகின்ற தொழுநோய் வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு தொழுநோய் வந்த ஒருத்தர்கிட்ட யாராவது போவாங்களா? கட்டிய மனைவியை என்ன பண்ணிட்டா, உதாசீனப்படுத்திட்டா. மற்ற யாராவது பக்கத்துல போவாங்களா? பெண்ணாசை விடலை, தவிக்கிறாரு. அவங்க அக்கா அவளுக்கு குருவா இருந்து சொல்றா பாருங்க, அம்மா இல்லாத பிள்ளை, அக்கா தான் வளர்த்திருக்காங்க. அக்கா சொல்றா, ஐயோ இவ்வளவு தவிக்கிறாயே, நான் உன் அக்காவா போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு சாட்டையில் அடிச்ச மாதிரி இருந்துச்சான் அவருக்கு. ஐயோ இவ்வளவு ஒரு மோசமான நிலையில் நாம் இருக்கிறோமா என்று எண்ணி அப்படியே அந்த துயரத்தோடு திருந்து என் வாழ்க்கையே கூடாது, இந்த பிறவையே வேண்டாம் சொல்லி திருவண்ணாமலை மலை மேல ஏறி கீழே விழறாரு. யாரை கூப்பிட்டுட்டு? முருகா முருகான்னு கூப்பிட்டுட்டு என்ன பண்றாரு, கீழே விழறாரு. முருகர் என்ன பண்றாரு, அப்படியே பிடிச்சுக்கிறார். கதை தான், ஆனா அதுல இருக்கிற கருத்தை எடுத்துக்கலாம். பிடிச்சதும், ஐயோ முருகா என்னை ஏன் காப்பாத்துன? அங்க என்ன சொல்றாரு, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் சொன்னாரா? சொல்லியிருக்காங்களா? நமக்கு ஒரு தடவை கூப்பிட்டா போதும் குருவை, உடனே ஓடி வந்துருவாரு. நம்ம நினைச்சுக்கிட்டோம் குரு, நம்மள எத்தனை தடவை கூப்பிட்டோம், குரு வருவார். ஒரே தடவை முருகான்னு கூப்பிட்டதும் உடனே என்ன பண்ணாரு, முருகர் பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு சொல்றாரு, இனி நான் வாழ வேண்டுமா? இவ்வளவு ஒரு மோசமான நிலையில் உன்னை கொண்டு வந்து விட்டு இனி நான் வாழ வேண்டுமா அப்படின்னு சொன்ன. நீ இவ்வளவு மோசமான நிலைக்கு போய் அப்படியே நீ அழிஞ்சிருந்தீன்னா நான் விட்டுருப்பேன். ஆனா அந்த மோசமான நிலைக்கு போய் தெளிஞ்சு யாரை கூப்பிட்ட? என்னை கூப்பிட்டுட்டீல்ல, உன்னை எப்படி நான் விட முடியும்? என்னை கூப்பிட்டுட்டீல்ல, எப்படி நான் உன்னை விட முடியும்? அப்பதான் பாரு, ஒருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மதியாய் கதியாய் ஒளியாய் வரும். அந்த பாட்டு நல்லா இருக்கும். கருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற்புதமான ஒரு பாடலை பாடி அந்த முருகன் அது இது பண்ணும்போது அப்படியே முருகர் என்னுடைய பாடலே அதுதான் திருப்புகழ்.
என்னுடைய பாடல் திருப்புகளாக நீ உன்னுடைய வாயிலிருந்து மனம் கவில எல்லா பாடல்களையும் பாடுவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு யாரு குருவை எடுத்துட்டாரு? கடவுளையே குருவாக எடுத்துக்கொண்டார். யாருங்க? அருணகிரிநாதர். யார் ஒருவர் குருவை நம்பினால், நல்ல புரிஞ்சுக்கணும், இங்கதான் நம்ம எல்லாரும் விழிப்புணர்வா இருக்கணும். மன்றத்துல இருக்கோம், பயிற்சி எடுத்துக்கிட்டோம், பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் என்ன பண்ணல, அப்பப்போ கொஞ்சம் வாழ்க்கையில சறுக்கல் வருது. மேடு போகிறோம், அப்படி கீழே வர்றோம், தவத்தில் மேலே போகிறோம், கொஞ்சம் கீழே வர்றோம். ஆனாலும் கொஞ்சம் அப்படி பிடிமானம் விட்டு விட்டு போகுது. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க வேணாம். யாரை பிடிச்சுக்கணும்? கெட்டியா குருவை பிடிச்சுக்கோங்க. அவர் எத்தனை பிரச்சனை வந்தாலும் குருவை யாரை விடலை? முருகரை விடலை. அப்போ அவருக்கு அந்த ஊரில் ஒரு பெரிய காளியினுடைய ஒரு மானசீக சீடராக ஒருத்தர் அந்த ஊர்ல இருக்கிறார். காளியினுடைய சீடராக, பக்தராக, ஒரு பூசாரியா இருக்கிறார். இந்த காளியினுடைய சீடருக்கு இவர் இவ்வளவு மோசமா இருந்து திடீர்னு இப்படி மாறி முருகனுக்கு ஈக்குவலா இவரையும் வணங்குற அளவுக்கு மக்கள் மாறிட்டாங்க. இந்த காளி உபாசகருக்கு அது பிடிக்கல. இத்தனை நாள் தன்னையை மட்டும்தான் வணங்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த காளி உபாசகன், நான் சொன்னேன் என்கிட்ட தான் அருள் வாக்கு வாங்குவாங்க, என்கிட்ட தான் விபூதி வாங்குவாங்க, என்கிட்ட தான் எல்லாரும் பக்தராக வருவாங்க, இப்போ அவனை தேடி போறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரே பதட்டம் அவருக்கு. இவரை எப்படியாவது அழிக்கணுங்கிற ஒரு முடிவு வந்துச்சு. யாரை வச்சு அழிச்சாலும் என்ன பண்ணுவாங்க? இவன் தான் கொலை பண்ணான்னு தெரிஞ்சு போயிடும் இல்லையா? காளி உபாசகர் இவன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சு போயிடும். இப்போ காளி உபாசகர் யோசனை பண்றாரு, நம்ம யாரையும் வைக்கக்கூடாது, டைரக்டா காளியை கூடு. நல்லா புரிஞ்சுக்கணும், இது கதையாக இருந்தாலும் இறைவன் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பான். சாமிஜி அதனாலதான் சொன்னாரு, எப்பயுமே தவம் மட்டும் பண்ண வேண்டாம், தவத்தோட சேர்ந்து என்ன பண்ணணும்? தற்சோதனை பண்ணு சொன்னாரா? சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த காளி உபாசகர் என்ன பண்றாரு? காளியை போய் கூப்பிடுறாரு. காளி தியானம் இருந்து கூப்பிடுறாரு. காளி வர்றா. ஏப்பா என்ன வேணும்? இந்த பாரு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன்னுடைய சூலாயத்தால அந்த அருணகிரினால அந்த மடத்துல தான் படுத்துருவான், போய் குத்திட்டு வா. என்னடா எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்குறியே? அதெல்லாம் இல்லை, நான் பக்தர் தானே, நான் எதை கேட்டாலும் நீ கொடுக்கணும், கொடுத்துதான் ஆகணும். எனக்கு இந்த வேலையெல்லாம் வைக்காதரா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் முடியாது, நீ கொடுத்துதான் ஆகணும். இறைவன் நீங்கள் உங்களுடைய மனதால் எதை எண்ணினாலும் என்ன பண்ணுவான்? கொடுத்துருவான். அதனால தான் என்ன பண்ணணும்? நம்ம எனக்கு யோகம் இல்லை, நான் நல்லவ இல்லை, நான் கெட்டவ, எனக்கெல்லாம் ராசி இல்லை சொல்லக்கூடாது. நான் எப்படி இருப்பேன்? நான் ரொம்ப நல்லவன். நான் எதை கேட்டாலும் எனக்கு கிடைக்கும், எதை கேட்டாலும் நடக்கும், எதை வேண்டுமானா என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப கடவுள்கிட்ட கேட்கிறாரு, காளி வந்துடுறான் நைட்டு. யாரை கொல்றதுக்கு? அருணகிரிநாதரை கொல்றதுக்கு. அவரு நல்ல பாட்டெல்லாம் பாடி முருகரை வணங்கிட்டு அப்படியே அந்த துண்டை விரிச்சு போட்டு முருகா அப்படின்ட்டு படுத்துடுறாரு. யாரை கூப்பிட்டு படுத்துறாரு? முருகா அப்படின்னு கூப்பிட்டு படுத்துடுறாரு. அவர் தான் அவ்வளோ வேலை. யாரை கூப்பிட்டுட்டாரு? முருகரை கூப்பிட்டாரு. இப்போ காளி வர்றாங்க, நடு ஜாமத்தில் வர்றாங்க. நடு ஜாமத்தில் சூலாயத்தோட அவரை குத்துறதுக்கு வர்றாங்க. அப்படியே அவ்வளோ வர்றான். என்ன கருமை கேட்டானே, பிள்ளை கேட்டானே, என்ன பண்ணுறது? பக்தனா இவன் கேட்டான், கொண்டு தானே ஆகணும். காளி சூலாயத்தோட வர்றான். யார் விடுவாங்களா? யாரை கூப்பிட்டுட்டாரு? முருகர். முருகர் என்ன பண்ணாரு? வந்திருக்கிறது யாரு? அம்மா. அம்மா கிட்ட போய் சண்டை போட முடியுமா? அம்மா கிட்ட போய் எதிர்த்து வாதாட முடியுமா? முடியாது. உடனே என்ன பண்றாரு? தன்னுடைய உருவத்தை ஒரு பாலகனாக மாத்திக்கிறாரு. எப்படி மாத்திக்கிறாரு? ஒரு குழந்தையாக மாறி அம்மா பின்னாடி போய் அம்மா முந்தானே பிடிச்சு அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி திரும்பி பார்க்குறா. அடே முருகா, உன்னை பார்த்து பல நாள் ஆச்சரி கண்ணா அப்படின்னு சொல்லி சூலாயத்தை கீழே போட்டு குழந்தைய தூக்கிக்கிறான். முடிஞ்சு போச்ச கதை. காளி உபாசகர் என்ன பண்றாரு? அடுத்த நாள்
அரசருக்கு, அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல. ஏன்னா காளி இவன் சொன்னா கேட்பான். இதுல நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன? இறைவனிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பான். கேட்கதான் நமக்கு தெரியல. இறைவனிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பான். கேட்க தெரியல. பாரதி இந்த கதை முடிஞ்சு போச்சா? இப்ப அருணகிரிநாதர் உயிரோடு இருக்கிறாரு. ஊரே திரண்டு வந்து பாக்குது. இவர் முருகான்ட்டு எந்திரிக்கிறாரு. என்னடா கொன்னுட்டாங்க, செத்துட்டானா, ஊரே கூட்டுட்டு அப்படின்னா இவனுக்கே அதிசயமா இருக்கு. அப்ப நல்லா நினைச்சு பாருங்க, யார் ஒருவர் இறையை நம்பினால், இறை அப்படிங்கிறது நீங்க முருகரா வச்சுக்கோங்க, உங்களை யார் வேணா வச்சுக்கோங்க, ஆனா நம்மையும் மீறிய ஒரு சக்தி இருக்கிறது. அது என்னவா இருக்குன்னா என் மனசா இருக்கு. இந்த மன வழக்கம். உங்களை மீறிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கு? என் மனசா இருக்கு. அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் எண்ணுவதிலும் இறைவனிடத்துல கேட்பதிலும் தெளிவான எண்ணம் வேணும். அழகா பாரதி கேட்கிறான் பார்த்தீங்களா? பாரதியார் கேட்கிறாரு பாருங்க, அழகா கேட்பாரு. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அப்படியாப்பா, சாங்ஷன் பண்ணிட்டேன், காணி நிலம் வச்சுக்கோ. அங்கே தூணில் நிறைந்ததாய் ஒரு தூய மாளிகையில் அந்த காணி நிலத்தினிலே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். என்ன அழகு பாருங்க. அங்க தூணெல்லாம் நிறைய வச்சு அப்படி வெள்ளை மாளிகை எனக்கு அந்த காணி நிலத்துல நீ கட்டி தரணும்னு கேட்குறாங்க. நமக்கு ஏதாவது கேட்க தெரியுதா? சாமி கிட்ட போய் சாமி முன்னாடி நின்னாவே என்ன வருது? ஒன்னா அழுக இல்லைன்னா அப்படி ஸ்டைல ஒரு கும்பிடு விட்டு போறோம். யாராவது சாமியை பார்த்து, சாமி கடவுளே நீ ஒரு 4000 5000 வருஷத்துக்கு இப்படி பத்திரமா இருன்னு கும்பிட்டுருக்கோமா? எப்போ ஏதாவது ஹைவேஸ்காரன் வந்து உன்னை தட்டிட்டு போயிட போறான்ப்பா, இல்லை உங்ககிட்ட ஒரு எல்லாம் ஊரே சேர்ந்து ஒரு 10 பவுன் காசி மாலை போட்டிருக்கிறோம், பத்திரமா வச்சுக்கோ, இல்லைன்னா உன்னை மட்டும் இல்லை இந்த காசி மாலையை மட்டும் உன்னையே இல்லை விட்டிட்டு போயிடுவான், பத்திரமா இரு அப்படின்னு கும்பிட்டீங்களா? இல்லையே. எனக்கு இது வேணும் மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்னீங்களா? அதைத்தான் சாமிஜி அழகா சொன்னாரு. கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், கடவுளே கருத்தாய் நிற்கும் காட்சியை காண்பாய் எங்கேனர். அந்த மாளிகை கட்டித்தர சொல்லிட்டு அதோட விடலைங்க பாரதி. அங்க என்ன வேணுங்கிறாங்க? அங்க ஒரு கிணறு இருக்கணும், அங்க ஒரு 10 பண்ணை மரம், 10 12 தென்னை மரம் வேணும். அந்த தென்னை மரத்தினுடைய அந்த கீத்து அப்படி விலக அந்த சந்திரனுடைய ஒளி, முழு நிலவின் ஒளி என் மேல விழற அளவுக்கு எனக்கு வீடு கட்டி கொடு கேட்கிறாருங்க. காளி கிட்ட கேட்கிறாரு, பராசக்தி கிட்ட கேட்கிறாரு. எல்லாம் அந்த கத்தும் குயிலோசை கேட்க வேண்டும், எனக்கு ஒரு பத்தினி பெண் வேண்டும், எல்லாம் கேட்டுட்டு காளி சரிப்பா எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சாங்ஷன் பண்ணிட்டு, சரி நான் போயிட்டு வரட்டுமா? போகக்கூடாது. என்ன சொல்றான்? இந்த நிலமெல்லாம் கட்டி கொடுத்துட்டீல்ல, எனக்கு வீடு கட்டி கொடுத்த, தென்னை மரம் வச்சு கொடுத்துட்ட, கிணறு கட்டி கொடுத்துட்ட, எனக்கு ஒரு பத்தினி பெண்ணை கொடுத்துட்ட, எல்லாம் வச்சுட்டேன், எங்க நிலத்துக்கு முன்னாடி நீ காவல் தெய்வமா உட்காரு கேட்குறாரு. எவ்வளவு துணிச்சல் பாருங்க. எனக்கு இந்த வீட்டு முன்னாடி நீ என்னவா இருக்கணும்? ஒரு காவல் தெய்வமா உட்காரு அப்படின்னாரு. ஏன்னா உன்னை மட்டும்தான் நான் கவனிச்சிட்டு இருந்தேன், மற்றவங்களெல்லாம் எப்படி கேட்கறது? நீ என்ன பார்த்துக்கோ, என் பாட்டு இந்த உலகத்தையே பார்த்துக்கோனாரு. அதுதான் அங்க துணிச்சல். நீ என்ன பார்த்துக்கோ, என் பாட்டு இந்த உலகத்தை பார்த்துக்கணும்னாரு. அது போல ஒரு துணிச்சல் வேண்டும் நமக்கு. அப்பதான் யாரும் மறக்க மாட்டோம். நம்ம எப்பெல்லாம் மறக்கிறோமோ அப்பெல்லாம் அவரோட லிங்க்ல இருந்துகிட்டே இருக்கணும்னா உங்களுக்குள்ளாக அந்த அச்சமில்லாத ஒரு துணிச்சல் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் அப்படியே மறந்து போயிடுறோம். இறைவன் தான் அவனுக்கு வேண்டும்படி இறைவன் கிட்ட எதை கேட்கணும் அப்படின்னா அதை இறைவன் தான் வேணும்னு கேட்கணும். ஒரு ராஜா இருந்தாராம், அவருடைய பிறந்த நாளுக்கு எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாராமா, அந்த நாட்டு மக்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் கொடுப்பாராம். மணி மாலை வேணுமா கட்டி கொடுத்துருவாராம்,
மன்னருடைய முடி இது வேணுமா கழட்டி கொடுப்பாராம், செங்கோல் வேணுமா கழட்டி கொடுப்பாராம், எல்லாவற்றையும் கழட்டி 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 கொடுத்துட்டே இருப்பான். அவ்வளவு அள்ளி அள்ளி கொடுப்பாராம். ஒரு வயசான ஒரு முதியவர் மட்டும் கடைசியாக நின்றுட்டே இருந்தாராம். வா இங்க, உனக்கு என்ன வேணும் கேளு, கொடுக்குறாங்க. எனக்கு நீ தான் வேணும். என்ன கேட்குறாரு? எனக்கு நீ தான் வேணும். என்னை வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன எதுக்கு கேட்குற? நீ இத்தனை பேருக்கு கொடுத்திய இந்த சொத்தெல்லாம் யாருது? என்னோடது. இனி உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் யாருது? என்னோடது. அப்ப நீ மட்டும் எனக்கு இருந்தா இது எல்லாமே எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொன்னான். இப்ப இந்த கதையை விட்டுட்டு இறைவன் கிட்ட எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி இருக்கணும், இந்த கார் வாங்கணும், எனக்கு இவ்வளவும் கொடுத்தும் கூட எனக்கு நிம்மதியே இல்லையே, எனக்கு கொடுத்த வாழ்க்கையில என்ன இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, அப்படி இப்படின்னு இருக்காம நான் யார் வேணும்னு கேட்கணும்? இறைவனே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கணும். ஆனா இந்த மனசு ஏத்துக்குதா? இல்லையே. பட்டுக்கோட்டை சொன்னார் இல்லையா, குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி தப்பி வந்தா கோரவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதனுக்கு கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு தானே எது சொந்தமடா அப்படின்றாங்க. அப்ப எதையுமே ஒரு குறிப்பிட்ட லெவல் இல்லாம நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்றோம்? வாழ்க்கையில என்னால் நடைபெறுகிறது, என்னால் நடைபெறுகிறது அப்படிங்கிறத ஒரு தீர்மானமா வச்சுக்கிட்டோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விளைவும் இறைவனே சரியான நீதியாக கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்தால் அவனை மறக்க முடியுமா? முடியாது. இறைவன் பைபிள்ல யோவான் அப்படிங்கிற ஒரு பைபிள்ல 14வது அதிகாரத்துல சொல்றாங்க. அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேளுங்கள். பைபிள் அதிகாரத்துல படிச்சா முதல் வார்த்தைக்கு என்ன வரும்? கேளுங்கள். ஏன் கேளுங்கள்ங்கிறோம்? எல்லாம் படிச்சு பாருங்க. இந்த காது இங்கதான் இருக்கு இல்லையா? இந்த காது இங்கதான் இருக்கு. அந்த கேட்கிற வார்த்தை எங்க வருது? நான் பேசுறது உங்க காதுக்குள்ள போய் விழுது. காதில் வந்து விழும், கண்கள் சென்று பற்றும். அப்ப அந்த காதில் வந்து விழுகுது, அதுல கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய கையில் நல்ல விதைகள் அள்ளி கொடுக்கிறான் இறைவன். அந்த விதைகள் அவன் கொண்டு போகும் வழிகளில் பாதி சிதறுகிறது. அதை பல பட்சிகளும் குருவிகளும் உண்ணுகின்றன. இன்னும் சில விதைகள் அவன் செல்லுகின்ற பாதையிலே பாறையினுடைய இடுக்குகளில் சென்று ஆழமாக புக முடியாமல் நடுவிலேயே பட்டு போகிறது. இன்னும் சில விதைகள் முள்களிலும் செடிகளிலும் விழுந்து நொறுங்கி போகிறது. ஒரு சில விதைகளே நல்ல மண்ணில் விழுந்து பயிராக மாறுகிறது. இப்ப நாம அந்த விதைகள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கை. அப்ப நம்ம வாழ்க்கைய போற போக்குல போய்கிட்டு கல்லுக்கும் மண்ணுக்கும் குருவிக்கும் போட்டுக்கிட்டு செதறடிச்சிட்டு போறோமா, இல்ல பாறை மாதிரி இருக்கிற இடத்துல போட்டு வாழ்க்கையை அரைவாசியில அடிச்சுக்கிறோமா, இல்ல முள்ளு புதர்ல போட்டு நம்ம வாழ்க்கையை முழுகடிச்சுக்கிறோமா, இல்ல நல்ல விதமாக வாழ்றோமா அப்படிங்கிறது யார் கையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க? நம்முடைய கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சாம்ஜி அழகா சொல்லுவாரு, ஈஸ்வரனுடைய முழு ஆற்றல் மனித தோற்றம். ஈஸ்வரனுடைய முழு ஆற்றல் மனித தோற்றம். எல்லா உயிர்களிலும் உள்ளவன் அவனன்றி வேறு யார் உளார்? எல்லா உயிர்களிடம் அவனன்றி வேறு யார் உள்ளார்? ஈஸ்வரனே சீவர்களில் இன்பமாய் துன்பமாய் உள்ளான். இதனை புரிந்து ஏற்று செயல்படுத்தினால் வாழ்க்கை இன்பமே. முடிஞ்சு போச்சா? சாமிஜி சொல்றார், இறைவனே என்னவா இருக்காங்க? முழு தோற்றமாக யாரா இருக்காங்க? மனுஷனா இருக்காங்க. மனிதம் என்பது அற்புதம், சாதாரண பிறப்பு அல்ல. அவைப்பட்டு என்ன சொன்னாங்க? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது.
அதனினும் அரிது நாணமும் கல்வியும் நயத்தல் அரிது. நாணமும் கல்வியும் நயந்த காலை தானமும் தவமும் தான் செய்தற்கரிது. தானமும் தவமும் தான் செய்தால் வானவர் அங்கு வழி திறந்துருவாருன்னு சொல்லிட்டார். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் தவத்தோடு அறநெறியோடு வாழ்கின்றாரோ வாழும் வாழ்க்கைய சொர்க்கம். மேல போய் பார்க்கலாம் அப்புறமா. இப்ப வாழ்ற வாழ்க்கை சொர்க்கமா வாழ்றோமா, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. ஒரு ஊர்ல நல்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க. சந்தோஷமா இருக்குல்ல கேட்க, சந்தோஷமா இருக்குல்ல. அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்காங்க, கேட்க நல்லா இருக்கு. 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு, அவங்களும் ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை அதை விட ஒத்துமையா இருக்கு, கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி கேட்கறதுக்கே இப்போ இல்லாமையே போயிடுச்சுல்ல வாழ்க்கையில. இப்படி சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது கேட்கறதுக்கே இல்லாம எல்லாமே பொய்யும் புரட்டும் புத்தலாட்டங்களும் வஞ்சகமும் சூதும் கலந்த ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வாழ்க்கையில் எது நிதர்சனம் என்பதை தெரிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை தாங்க மனவளக்கலை. இந்த வாழ்க்கையில் இந்த சூக்குமத்தை விளக்கி ஒவ்வொரு மனிதனும் தெளிவு பெற்றவ. ஒவ்வொரு உயிரிலும் இறைப்பது இறைநிலையே. இப்போ எனக்கு ஒருத்தன் துன்பம் கொடுக்க எனக்கு கணவனாக வந்திருக்காங்க, எனக்கு மகனாக வந்திருக்கான், இவன் கஷ்டப்படுத்துகிறான், என்னுடைய மருமகளாக வந்திருக்காங்க அப்படின்னாலும் எல்லாம் நான் செய்த கர்ம வினை. பைபிள் அதுவும் சொல்லியிருக்கான். நீ ஆசை ஆசையாக சேர்த்து வைத்த சொத்துக்களை அனுபவிப்பதற்கு என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு சாத்தான் வருவான். புரிஞ்சு போச்சா? நீங்க என்னதான் முக்கி 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 10 லட்ச ரூபா காரும், 50 லட்ச ரூபா காரும், 1 கோடி ரூபா சொத்தும், 1 கோடி ரூபா வீடு, எத்தனை பங்களா வச்சிருந்தா கூட நீங்க அனுபவிக்க போறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆசை ஆசையாக சேர்த்து வைத்த சொத்துக்களை அனுபவிப்பதற்கு என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு சாத்தான் வருவான். மகனா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும். உண்மைதானுங்களே? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் நிதர்சனமாக வாழ வேண்டுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோமானா நம்ம இதுல எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, போய் சிக்கிக்க கூடாது. சிக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, அதுல மீண்டு வராம வாழ்க்கையில ஒரு நிறைவே இல்லாம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். காலைல எழுந்திரிச்சு இந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், இந்த வேலை, ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டு எதுலயாவது நிறைவா இருக்கீங்களா அப்படின்னா நமக்கு எதிலுமே நிறைவு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எந்த வேலை இருந்தாலும் உடற்பயிற்சியை விடாதீங்க. தவம் செய்யறதை விட்டுறாதீங்க. தவம் வருதோ இல்லையோ 1/2 மணி நேரம் உட்காருவேன், அவ்வளவுதான். ஒன்றி ஒன்றி நின்று பழக பழக உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அதை உட்காந்து அங்க நினைக்க 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 என்ன ஆகும், உறுதியும் நுட்பமும் சக்தியும் அதிகமாகும். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. எதையுமே கொண்டு போறது கிடையாது. உன்னிலும் என்னிலும் உள்ளவன் விஷ்ணு, இதை அறியாமல் ஏன் கோபம் கொள்கின்றாய். என்கிட்டையும் உங்ககிட்டயும் இருப்பவர் யாரு, எல்லாமே விஷ்ணு தான். இது புரிஞ்சுக்காம என்ன பண்றான், கோவப்படுறேன், நீ என்கிட்ட திட்டுற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னை திட்டுறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஏதோ ஒரு காலத்துல உங்களை திட்டிருப்பேன், நீங்க என்னை திருப்பி திட்டுறீங்க, அவ்வளவுதானே. இதுதானே சாஞ்சி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இது இல்லாம எல்லாம் கேட்டுக்கிட்டே போயிடும். ஆனா உள்ள போய் ஒரு வார்த்தை கணவனோ இல்லை என் பிள்ளைங்களாம் பேசிட்டா என்ன நினைச்சுக்கா, வாய் கம்முன்னு இருக்க மாட்டேங்குது, மாறி போயிடுறோமே. 7:30 மணிக்கு முடிக்கணுமா, டைம் சொல்லவே இல்லை, நான் பேசிட்டே இருக்கேன், உங்களுக்கு போர் அடிக்கும்ல. 5 நிமிஷம் இருக்கா, எத்தனை நிமிஷத்துல முடிப்பீங்க? இல்ல எத்தனை மணிக்கு முடிக்கணுங்கய்யா? 7:30யா? வாழ்க வளமுடன். அப்ப வாழ்க்கையில நல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. வாழ்க்கை என்பது ஒரு டம்ளர் தண்ணி தான். ஆமா, வாழ்க்கை என்பது ஒரு டம்ளர் தண்ணி தான் வாழ்க்கையே. ஆமா,
ஒரு அரசன் காட்டுக்கு வேட்டையாட போயிட்டான். வேட்டையாட போனா அவங்கவுங்க கூட இருந்த மந்திரிகளும் அவங்கவுங்க அங்க செதறி போயிட்டாங்க. நடுக்காட்டுல அரசன் மாட்டிக்கிட்டான். சரியான தண்ணி தாகம், பயங்கரமான தண்ணி தாகம், நாக்கில் வறண்டு போச்சு. சுத்தி முத்தி பார்க்குறோம், எதுவும் கிணறு குளங்களும் எதுவுமே பார்க்க முடியல. அப்போ ஒரு வயசான ஒரு முதியவர் வர்றாரு. என் முதியவரே, ஏதாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்குறாரு. உடனே அவன் பையில வச்சிருந்த ஒரு தண்ணியை ஒரு டம்ளர்ல ஊற்றி கொடுக்குறான். நான் தண்ணி கொடுக்குறேன், இதுக்கு பதில் என்ன அட குடுறா, நீ என் ராஜ்யத்திலே பாதி கொடுறான், ஃபஸ்ட்டு தண்ணி குடுறா. கடைன்னு குடிச்சிட்டான். ராஜா குடிச்சிட்டான். குடிச்சதும் அப்படியே பின்னாடியே வர்றாரு. ராஜா போறாரு, பின்னாடியே அந்த முதியவரும் வர்றாரு. என்ன பின்னாடி வர்ற நீ தான் சொன்னியே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்ததுக்கு உடனே சொன்னியே ராஜ்யத்திலே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா யாராவது ராஜ்யத்தை கொடுப்பாங்களா? போடா போ, என்ன ஆள் நீ, போ. ஒரு டம்ளர் தண்ணிக்கு ராஜ்யத்தையே கேட்குறான் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டினா. யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிட்டார். இப்போ இந்த ராஜா அரண்மனைக்கு வந்துட்டாரா, குடிச்சு தண்ணி வெளியே வரணும்ல, பாத்ரூம் போகணும். இல்லை, தண்ணி குடிச்சா ஒன்றா பாத்ரூம் போயிடணும், தின்னது வெளியே போகணும், அப்போ தானே உடம்பு நல்லா இருக்கும். எப்போ அவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சாரோ அடுத்த நாள் வரைக்கும் தண்ணி வெளியவே போகவே இல்லை. இப்போ எப்படி இருக்கும்? எவ்வளோ வேதனை, ஒன்றும் முடியல. எவ்வளவோ அரசர்கள் அவங்க இவங்க எல்லாம் வந்து ஒன்றும் முடியல. இப்போ என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதே முதியோர் மறுபடியும் வந்து நிற்கிறான். இப்போ இந்த தண்ணியை நான் கழிச்சு விடவா? உடனே சொல்கிறான், மொத்த ராஜ்யத்தையும் கூட எடுத்து விடு, எனக்கு முதல்ல கழிச்சு விடு. அவ்வளோதாங்க வாழ்க்கை, இல்லையா? இவ்வளோ தானே வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? போராடி கொண்டே இருக்கிறோம். பால பருவம் அதில் விளையாடல், வாலிப பருவம் மங்கையின் கூடல், ஏழா முதுமையில் எத்தனை கவலை, இறைவனை நினைக்க நேரமே இல்லை. ஆதிசங்கரர் சொல்றாருங்க, பாலப்பருவம் என்ன பண்றோம்? எப்பயுமே விளையாட்டு தான். 16 வயசு வரைக்கும் எதை பத்தியாவது கவலை இருக்கா? ஒரே ஜாலி, ஒரே சந்தோஷம், ஒரே குதூகலம், ஃப்ரெண்ட்ஸோட போக பிடிக்க சந்தோஷம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், இல்லையா? அப்படிதான் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வாலிப பருவம் வந்து ஒரே குசால் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நடுத்தர வயசு வந்தது. அப்போ என்ன பண்ணுறோம்? ஐயோ, என் பிள்ளைய பார்க்கணும், என் பேரனை பார்க்கணும், இல்லை என் பையனுக்கு அவன் அங்கே வேலைக்கு போகிறான், மருமக வேலைக்கு போகிறான், அவளை பார்த்துக்கணும், பேரன் பேத்திகளை நான் பார்க்கணும், ஆயா வேலை பார்க்கறது, ஆண்களை இருந்து வாட்ச்மேன் வேலை பார்க்கறது, பொம்பளைங்கள இருந்து ஆயா வேலை பார்க்கறது, இதுதானே பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி கேள்வி தானே வாழ்ந்துட்டுருக்குறோம். பெண்களாக இருந்தால் வீட்டில் மருமகளாகட்டும் மகளாகட்டும் ஆயா வேலை தான். ஆண்களாகட்டும் போய் அப்போ அந்த பில்லை கட்டிட்டு வா, இந்த பில்லை கட்டிட்டு வா, அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வா, இந்த ரேஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம், இந்த பில்லை மாற்றிட்டு, வாட்ச்மேன் வேலை. அப்போ இந்த வாழ்க்கை தான் வாழ்கிற. எப்படி என்னை பார்ப்ப? ஏழாம் முதுமையில் எத்தனை கவலை, இறைவனை நினைக்க நேரமே இல்லை. எப்போ நினைப்ப? அப்ப ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அயராத விழிப்பினத்தை சாமிஜி சொல்றாரு. ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அயராத, ஒவ்வொரு சனத்துக்கும் சனம் ஒரு எண்ணம். இப்போ வந்து சொல்றாரு, 7:30 மணிக்கு தான் நான் முடிக்கணும், பரவாயில்ல முடிச்சிடலாம்னு நினைச்சேன், 7:45 வரைக்கும் பேசுங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம எப்போ ஊர் போய் சேர்றது? உடனே எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. டக்குன்னு ஏதோ ஒரு எண்ணம் அப்படி டக்குன்னு கிராஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. அப்ப சாமிஜி என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மகான்களும் எப்படி இதெல்லாம் உயர்ந்த நிலைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய மனதை தான் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. நம்ம மனசு கண்ட்ரோலே போயிட்டு இருக்கோம். அதனால நம்மளால என்ன பண்ண முடியல, நாம அந்த மாதிரி கண்ட்ரோலா கொண்டு போயிட்டா நம்மளும் ஒரு மகான்கள் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், பிடிச்ச முயலுக்கு 3 காலு அப்படிங்கிற ஒரு பிடிவாத நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
ஒவ்வொரு மனிதனும் தன்னை தெளிவாக உணர்ந்து கொண்டால் இறைநிலை என்பது வேறு எங்கும் இல்லை, உன்னிடத்திலேதான் இருக்கிறது என்ற ஒரு தெளிவு ஒவ்வொரு இடத்திலும் வரணும். ஆனா நமக்கு தெரியும் இறைநிலையே என்னிடத்தில் மனமாக உள்ளது என்பதை தெரிந்து கொண்டும் ஏன் இப்படி வாழ்க்கையில் அல்லாடி கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற பயம். நமக்கே தெரியாம நம்மிடத்தில் ஒரு பய உணர்வு இருக்கிறது. இந்த பய உணர்வு நம்ம என்ன பண்ணுது, தேவையில்லாமல் தவறுகளை செய்வதற்கு துணிவை கொடுக்கிறது. பயம்தான் நம்மளை தப்பு செய்ய வைக்குது. இதை தெரிஞ்சு போயிடுமோ, அதை தெரிஞ்சு போயிடுமோ, ஒன்று தப்பு சொல்லி 1000 பையன் சொல்லி 1000 மறைக்கிற 10,000 பையன் சொல்லி 10,000 மறைக்க மேலும் 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 தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த பயத்தின் காரணமாக மனமானது மாறி 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 உழன்று கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு தப்பு செஞ்சுட்டீங்கன்னா உங்களுடைய மனசாட்சியை உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும். நீங்க சொல்லலாம், வாதிடலாம், நான் செய்தது தவறு இல்லை இப்படின்னு நீங்க எவ்வளவோ வாதிடலாம். ஆனால் உங்க மனசாட்சி என்ன பண்ணும், உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும். விடாது விடாது கருப்புங்கிற மாதிரி உங்களுடைய மனசாட்சி உங்களை எப்பொழுதும் விடாது உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். அந்த அச்சம் என்பது நம்முடைய ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அந்த இருக்கிற அந்த அச்சத்தை முதல்ல தூக்கி போடுங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாணி நின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்னார். அடுத்த ஒரு வரி சொல்வாரு, இச்சகத்தில் உள்ளோர் எல்லோரும் நம்ம கேவலமா நினைச்சா கூட, இந்த ஜெகத்தில் உள்ள எல்லாரும் நம்மளை என்ன பண்ணாங்க, கேவலமா நினைச்சா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், கவலையப்பட மாட்டேன். பாரதி எப்படிதான் இருந்தாரு, அடுத்த வேலை சோத்துக்கே செல்லமா போய் பக்கத்துல போய் அரிசி குரணை வாங்கிட்டு வந்து வச்சா அதை கூட எடுத்து அப்படி ஜாலியா குருவிக்கும் காக்காய்க்கும் போட்டுட்டு போற ஒரு ஆளு. பிச்சு எடுத்து உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்றார். துச்சமாக எண்ணி நீ தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம். இதெல்லாம் அவர் உணர்ந்து உணர்ந்து சொல்லியிருக்கிறார். புத்தர் ஒரு தடவை குளிச்சுட்டு ஆற்றுல குளிச்சுட்டு ஏறி வர்றார். அப்படி ஏறி வரும்போது ஒருத்தன் அப்படியே பயங்கரமான கோபத்தோட காரி அவர் மேல துப்பிடுறாரு. நாமள வந்து என்ன பண்ணுவோம், ஓங்கி ஒரு அப்ப என்ன திமுற உனக்கலாம் அப்படி சொல்லுவோமா இல்லையா? அவர் ஒண்ணுமே சொல்லியான், மீண்டும் அப்படியே தொடச்சிட்டு மறுபடியும் குடிச்சாராம். கூட அனந்தன்னு சொல்லி ஒரு சீடர் இருப்பார். அந்த அனந்தன் சீடருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சான். அவன் என்ன துப்புறான், நீ பாட்டுக்கு போய் குளிக்கிற விடு. அவன்கிட்ட என்னை ஏதோ திட்டுறதுக்கு வந்திருக்கான், அவனுக்கு திட்டுவதற்கு அவனுடைய வார்த்தை வரல, திட்டுறதுக்கு வார்த்தை வரல, டப்புன்னு துப்பிட்டான், அவ்வளவுதான். இந்த பக்குவம் வருமா? இவர்கள் தான் மகான்கள். இந்த பக்குவம் அடைந்தவர்கள் மகான்கள். அவனை மறக்கல, அவனை மறந்து போனதெல்லாம் நம்மளாம் எப்படி இருக்கோம், சிறியோனாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அவனை மறந்தால் நீ பெரியோன். புத்தர் மகான், ராமனர், மகரிஷி, இவங்க எல்லாருமே மகான்களாக இருப்பதற்கு காரணம் எப்போதுமே யார் சிந்தனையில இருந்தாங்க, இறை சிந்தனையிலேயே இருந்தாங்க. அடுத்த நாள் வந்தாங்களாமா. அடுத்த நாள் வந்து அதே மனிதன் தான் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்துட்டோமே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறதுக்காக ஓடி வந்து புத்தர் காலில் விழுந்தாராமா. அப்பயும் புத்தர் ஒண்ணுமே சொல்லி, ஐயோ என்னை மன்னிச்சிருக்குமா, சரி அவன் தான் கதறான்ல மன்னிச்சிருவாங்க, என்ன தப்பு செஞ்சான் மன்னிக்கிறதுக்கு, நேற்று துப்புனா அது நேத்தோடு போயிடுச்சு, இன்னைக்கு அவன் ஒரு தப்பு செய்யலையே, எதுக்கு மன்னிங்க, இப்பயும் அவனுக்கு ஏதோ மொழி பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால அவன் மன்னிப்பு கேட்குறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவு வேண்டும். அந்த தெளிவு ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கும் போதுதான் வாழ்க்கை எப்படி இருக்கும், நிதர்சனமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம இடத்துல எல்லாருக்கிட்டையும் ஒரு குணம் இருக்கு, என்ன தெரியுமா குணம்? நான் ஒரு கதை சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க, அதோட முடிச்சிடுறேன். ஒரு காடு, ஒரு காட்டுல புலி, சிங்கம், கழுதை எல்லாமே தான் வாழும் இல்ல. இந்த புலி, சிங்கம், கழுதை மட்டும் 3 மட்டும் எக்ஸ்பெஷலி எடுத்துக்கலாம். இந்த 3 வாழுதா, வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த கழுதை என்ன பண்ணுச்சு, நல்ல புல்லை சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியா வந்துட்டு இருக்கு. புலி அங்க படுத்திருக்கு.
புலியை பார்த்து கேட்குது, ஹாய், நான் இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் தெரியுமா, நான் நல்ல வயிறு ரொம்ப ஃபுல்லு சாப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அப்படி புலி அப்படி பார்க்குது. அப்படியா, சரி, நீ தான் புல்லு திங்க மாட்டியே. ஏய், நான் புல்லு தான் திங்க மாட்டேன், புல்லு திங்கிறவனை திம்பேன் அப்படின்னு சொல்லுது. ஹே பாட அப்படின்னு சொல்லி ரொம்ப எகத்தாளமாக கழுது என்ன பண்ணுது, இவத புலியை போய் சீண்டிக்கிட்டே இருக்கு. புலி பேசாமல் படுத்துருக்கு. கதை தானே, இதில் நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு வரணும். கடைசியில் நம்ம யாருன்னு சொல்லணும். இப்போ கழுதை வந்து சொல்லுதாமா, நான் பிறந்தது வந்து புல்லு சாப்பிட்டுட்டே இருக்கேன், புல்லோட கலர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குது. புலி சொல்லுது, டே, நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனால் புல்லோட கலர் பச்சை எனக்கு தெரியும், கம்முன்னு இருக்கு அப்படின்னு. நான் பிறந்ததுலேருந்து புல்லை சாப்பிட்டுட்டு இருக்கேன், புல்லோட கலர் ப்ளூ அப்படின்னு சொல்லுது. ஏய், மரியாதையே போயிடு, புல்லோட கலர் பச்சை இல்லை ப்ளூ, ரெண்டும் வாக்குவாதம் பண்ணுது. ஒரு 3 மணி நேரம். எத்தனை மணி நேரங்க? ஒரு 3 மணி நேரம் வாக்குவாதம். உடனே வாடா, இந்த காட்டுக்கு தலைவன் ராஜா சிங்கம், சீர்ந்துக்கிட்டு போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி 2 நடந்து வருது. சிங்கம் அப்படி கம்பீரமாக படுத்துருக்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு சிங்கராஜா கேட்குறாரு. புலி சொல்லுது, ஐயோ, நீ நானும் ஒரு கேட்டகிரி தான், நீ புல்லு சாப்பிட மாட்டேன், நானும் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனால் புல்லோட கலர் பச்சை தானே. ஆமாம், இதில் என்ன சந்தேகம்? இவன் புல்லுன்னு சொல்கிறான், 3 மணி நேரமாக என்கிட்ட வாதாடுறான், இவனை என்னன்னு கேளு அப்படின்னு கேட்குறாரு. உடனே சிங்கம் திரும்பி பார்க்குது, கழுதியை கூப்பிடுது, பக்கத்தில் வாடா, என்னடா பிரச்சனை? புல்லு நான் பிறந்ததுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கேன், சரி புல்லோட கலர் என்ன? புல்லோட கலர் ப்ளூ தான் அப்படின்னு சொல்லுது. கன்ஃபார்மாக ப்ளூவா? கன்ஃபார்மாக ப்ளூ தான். அப்படியா, சரி ப்ளூ தான் போ அப்படின்னு சொல்லுது. ப்ளூ தானே, ஒத்துக்கிட்டீங்க தானே? இப்போ சொல்லுங்க, 3 மணி நேரம் என்கிட்ட வாதிட்டேன் அந்த புலி, இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க. ஏன்டா இதுக்காக இவன்கிட்ட 3 மணி நேரமா? ஐயோ, இவனோட நச்சு தாங்க முடியலையே, பயங்கர ரோதனையா இருக்குதே அப்படின்னு சொன்னோம். 3 மணி நேரம் இவங்கிட்ட இதுக்காக போராடுறதுனால 1 மாதம் நீ சத்தமே வரக்கூடாது, கர்ஜ பண்ணவே கூடாது, சவுண்டே வரக்கூடாது, போ அப்படின்னு சொல்லிட்டான். கழுதை அப்படியே சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடி போச்சான். அப்படியே புலி பார்த்துச்சான் சிங்கத்தை. ஐயோ, என்னையா தீர்ப்பு இது? புல்லு பச்சைதான்யா, அவன் ப்ளூன்னு சொல்கிறான், அவனை சந்தோஷமா அனுப்பிட்டு என்ன 1 மாதம் வாயை திறக்காதங்கிற என்ன நியாயம் அது? இப்படே இங்க வா. அதோட பேர் என்ன? கழுதை. அதோட குணம் என்ன தெரியுமா? தான் பிடிச்சது தான் சரி, தான் செய்யறது தான் சரி, தான் செய்யறது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு ஒரு பிடிவாதம் பிடிச்சவனால அதுக்கு பேர் கழுதை. நீ யாரு? நீ எவ்வளோ ஒரு மெக்னானிக்கனான அனிமல். கணக்கில் புலி, வீரத்தில் புலி, கொடியில் புலி, எவ்வளோ பெரிய ஆளு. நீ போய் இந்த புலிக்கு கழுதுகிட்ட போய் இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறியே, நீ அதுக்கு தாண்டா உனக்கு தண்டனை. இது கதை. இப்போ வாங்க, நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? நான் சொல்ல மாட்டேன். நாம் எல்லோரும் நம்ம வீட்டில் எப்படி இருக்கும்? நம்ம வீட்லேயும் சில கழுதைகளும் இருக்குதான், இல்லைன்னா சொல்ல, நிறைய கழுதைகள்லாம் இருக்குது, சுற்றி இருக்கிறதெல்லாம் பல கழுதைகள்லாம் இருக்குது. ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? மனவளக்கலை கற்றுக்கிட்டு புலி மாதிரி இதை பண்ணாத, அதை பண்ணாத, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? புலி. அது கேட்குமா? கேட்காது. வீட்டில் இருக்கிற கழுதைங்க கேட்குமா? கேட்காது. நீங்கள் எப்படி இருக்கணும்? அப்படியா, சரி அப்படின்னு எப்போ போகிறோமோ அப்போதான் நாம் எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த புலி மாதிரி என்ன பண்ண முடியும்? சண்டை போட்டு டயர்டாகி சந்தோஷமும் போயிடுச்சு, அது சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷம் கெட்டு போனதை நினச்சி அதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ எதெல்லாம் மறக்கிறீங்க?
எப்பெல்லாம் மறக்கிறீங்க? அடுத்தவங்களை திட்டும்போது, அடுத்தவங்களுடைய சந்தோஷம் கெடுக்கும் போது, பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்தல் சொல்றாரு அழகா இல்லையா? பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்தல். அவர்கிட்ட போய் நீங்க தேவையில்லாம அவங்களுடைய சுதந்திரத்தை எப்ப பறிக்கிறீங்களோ அப்பயே நீங்க யாரா இருக்கீங்க? வேற்று மனிதனாகி விடுகிறீர்கள். நீங்க எப்பயுமே எப்படியோ இருக்கணும், இறைநிலை உணர்வோடு இருந்து கொண்டு என்னுடைய கர்மாவை கழிக்க வந்த ஆன்மாக்கள். கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு? கணவனா, மனைவியா, குழந்தைகளா, மருமகனா, மருமகளா, அப்பாவா, அம்மாவா இருக்கிறவங்க எல்லாம் யாரு? என்னுடைய கர்ம வினைகளை போக்க வந்த இவங்க எல்லாரும் யாரு? எனக்கு நல்லது செய்ய வந்திருக்காங்க. அவங்க கெட்டதே செஞ்சாலும் எதுக்கு செஞ்சிருக்காங்க? என்னுடைய வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையாக வாழ்வதற்காக எனக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நீங்க எப்ப இருக்கீங்களோ அப்ப யாரை மறக்க மாட்டீங்க? அவனை அறிந்தால் நீ பெரியோன். அப்ப மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி இருக்கீங்க? சிறியோன். அப்ப மறக்காம இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? எப்பயுமே அந்த இறைநிலை உணர்வு. யாரா இருக்கீங்க? நீங்க தான் இறைவன். அதுக்கும் நான் தான் கடவுள் நான் வேஷம் போட்டுறாதீங்க. எனக்குள்ளாக இருப்பது எது? இறைநிலை. என் மனமாக இருப்பதே யாரு? இறைவன். அவன் எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கும். அதனாலதான் தவத்தின் முடிவில் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்றாங்க? தவத்தை நிறைவு செய்து கொண்டோம், தவ ஆற்றல் உடல் முழுவதும் பாயட்டும், உடலும் உள்ளமும் தூய்மையும் நேர்மையும் மேன்மையும் அடையட்டும். என்ன சொல்றதுங்க? இந்த உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறட்டும். அப்ப இந்த உள்ளம் தூய்மை அடையணும், மேன்மை பெறணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? எப்பயுமே அந்த இறை சிந்தனையோட, அந்த இறை நிறையோட ஒன்றி கலந்து வாழ்க்கையை எப்படி வாழணும்? நிறைவாகவும் சந்தோஷமாகவும் வாழுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இதுவரை கேட்ட உங்களையும் வாழ்த்தி வணங்கி இந்த எடப்பாடி அறிவுத்திருக்கோயிலுக்கு மீண்டும் ஒரு நன்றியை செலுத்தி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளம்.